Hello my dear students. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இங்க சூப்பரா இருக்கோம்டா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, சரி கிளாஸ் 12th பசங்களே நீங்க கவனிக்கிறீங்க சார், அவங்களுக்கே நீங்க ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸே கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்ன இடத்துல சரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், 11th பசங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்டா. ஸோ இன்னைக்கு அதாவது எல்லா வெட்னஸ்டே இப்போ வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வெட்னஸ்டே கிளாஸ் 11th பசங்களுக்காக நம்ம இதை டெடிகேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஃபைன். ஸோ கிளாஸ் 12th பசங்க யாராவது இருக்கீங்கன்னா ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு பாய் கிளம்பிடுங்க. ஓகே ஃபைன். எஸ், பிகாஸ் திஸ் பர்டிகுலர் செஷன் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் 11th கிட்ஸ். சரியா? ஸோ 11th பசங்க 12th ஏறணும்னா கண்டிப்பா சில கோர் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா 11th-க்கும் 12th-க்கும் ரிலேஷனே இல்லைங்கிறாங்க, which is technically wrong. It is always related. There are main important chapters that is every time related. For say human reproduction, human health and disease, எல்லாமே 11th கூட நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. ஹார்மோன்ஸ் பத்தி நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் படிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே you will have to get the basic from the class 11 topic called chemical control and coordination. அந்த டாபிக் கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஈஸியா புரியும். ஸோ இதெல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கோர் டாபிக்ஸை வந்து குயிக்கா ப்ரஷ் அப் பண்ற மாதிரி. ஓகே, ஐ நோ இட் இஸ் லைக் யூ கான்ட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் பிகாஸ் 11th பப்ளிக் இல்ல, ஸோ சீரியஸ்னஸ் இல்லை எனக்கு தெரியும். பட் ஸ்டில் ஹாவ் ஜஸ்ட் பேசிக் ஐடியாஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் how it works. ஓகே ஃபைன். ஸோ பசங்களா வந்துரு, குயிக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஏஞ்சல் கிரியேஷன் சார், ஹலோ ஏஞ்சல் கிரியேஷன்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கடா எல்லாமே? ஐ பிலீவ் இட்ஸ் ஆல் குட். ஏஞ்சல், நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் பிளான்ல இருக்கீங்களா? ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்க அந்த ஸ்கீம்ல இருக்கீங்களா? அது மட்டும் குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஜஸ்ட் குயிக்லி கமெண்ட் தட். நான் தான் மெசேஜ் பண்ணேன். ஆமாண்டா, நீங்க 12th எனக்கு தெரியும், அதனால கேட்கறேன். நீங்க 12th எனக்கு தெரியும், ஆனா உங்க நேம் வந்து I don't remember actually. I don't know sir. You are not knowing. அதை கேட்டேன் நான். நீங்க வந்து ஸ்காலர்ஷிப்ல நாங்க வந்து விஷன் 20 ஒரு ஸ்காலர்ஷிப் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ அதுல உங்க பேர் இல்லைன்னு நினைக்கிறேன், கரெக்டா? நீங்க அதுல இல்லைன்னு நினைக்கிறேன், கரெக்டா? You know, we actually train students, personalized mentorship. இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு ரெவல்யூஷனரி ஆக்ட் இது, இன்க்ளூடிங் Xylemல ஃபர்ஸ்ட் டைம் நாம தான் பண்றோம் அது. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கோனா 20 ஸ்டூடெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். We started January itself. ஓகே, ஸோ இதுக்கான ப்ரொமோஷன்ஸ், ஷார்ட்ஸ், வீடியோஸ் நாங்கள் லைவே போனோம். அது லைவ் பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. We had around 100+, I'm not sure of the count, 100+ அட்மிஷன்ஸ் இருந்துச்சு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சு. நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முட்டீங்க? சரி பரவாயில்ல நித்தேஷ், நோ ப்ராப்ளம் ஏஞ்சல். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் டிப். இப்போ சின்ஸ் லாஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ நீங்க வந்து அசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிருக்கீங்களா, அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அட்மின் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. அது மூலமா ஐ வில் கனெக்ட் அண்ட் வி கேன் மேக் ஷூர் தட் யூ ஆர் ஜாயினிங் இன் தட் விஷன் 20 ப்ரோக்ராம். சரியா? ஓகே, நீங்களும் அப்ளை பண்ணீங்களா? ஓகே, பாத்தீங்களா, அதுல கிரைட்டீரியா மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்க லைவ் அட்டெண்ட் பண்றீங்க, ஆனா ரெகுலரா இல்ல, கரெக்டா? ஸோ உங்க டீம் ஃபுல்லா அந்த கிரைட்டீரியா செக் பண்ணி பார்த்துட்டு தான் they have taken. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆனா இப்போ நீங்க வந்து கேட்குறீங்க அசிஸ்டன்ஸ் வேணும், அப்போ நாங்கள் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ தட் இஸ் நாட் அவர் நேச்சர். ஸோ வி ஆர் ரெடி, நோ ப்ராப்ளம். நீங்க எப்பனாலும் எந்த டவுட்டாலும் நீங்க கேட்கலாம். ஓகே, என்ன கிளாரிட்டி சார், எனக்கு படிக்கிற கஷ்டமா இருக்கு, நோ ப்ராப்ளம் சார், எனக்கு நிறைய படிக்கிற பயமா இருக்கு, நோ ப்ராப்ளம். வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் யூ பிரிங், வீல் சார்ட் இட் அவுட். ஓகே, we are in a gang. Okay, you have physics, chemistry, maths, biology and entire Xylem along with you. So கவலைப்படக்கூடாது. சரியா? ஸோ என்ன பண்றீங்க, குயிக்கா அந்த வாட்ஸ்அப் அட்மினுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு சார் ஐ வாண்ட் டு ஜாயின் விஷன் 20 ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என் நம்பர் ஷேர் பண்ணிடுவாங்க. அங்கிருந்து வீல் கனெக்ட் அண்ட் வீல் கான்டாக்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். சரியாடா? ஓகேவா? நீங்களும் ஹாப்பி, இப்போ நானும் ஹாப்பி. ரெடி? ஃபைன். ஓகேடா ஃபைன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் தான் எனக்கு கண்டிப்பா கேளுங்க. சரியா? ஓகே ஃபைன். ஸோ 11th பசங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலன்னு எனக்கு தெரியல, பட் நான் எடுக்கிறேன் கிளாஸ் இன்னைக்கு. சரியா? I texted you sir by asking admin. Did he reply?
வாஸ் தட் யூ? நான் ஒருத்தர் ரிப்ளை பண்ணேன், நான் யாருன்னு கேட்டேன், அதுக்கப்புறம் மெசேஜ் பார்க்கல. அது நீங்க தானா? அப்ப நோ ப்ராப்ளம். Then we'll connect. After live I'll connect. Okay, no problem. After live we'll sort it out. சரியா? Today morning. Okay. Fine. No problem. நான் உடனே ரிப்ளை பண்ணிடுறேன். Okay, no problem. Today I'll sort it out. Okay, don't worry. Hello. Yeah. Okay, fine. So to all my dear 11 students, I am Shine. I'll be handling biology. So 12th பசங்களுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 11th சேனலும் எங்க கிட்ட இருக்கு. So 11th பசங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இப்போ. சரியா? Okay, so we will sort it out. Clear? Yeah. Yes. So 11th பசங்களுக்காக ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா, நீங்க வந்து 11th 12th கண்டிப்பா போவீங்க, கரெக்டா? அப்ப 12th போகும்போது சில முக்கியமான டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஒரு கோர் டாபிக்ஸை மட்டுமே நம்ம இந்த செஷன்ல எடுத்து வந்திருக்கோம் ஜுவாலஜிக்கு. ஓகே, ஸோ எல்லா வென்ஸ்டே உங்களுக்கு 11th கிளாஸ் மட்டும் தான் இருக்கும், மறந்துடாதீங்க. உடனே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, சரியா? ஸோ ஆரம்பிப்போமா? ஃபைன், லெட்ஸ் செக் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். பார்த்துருவோம். சூப்பரா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாமன்கிளேச்சர் ஆரம்பிக்கும். நான் வந்து ரேண்டமா இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ்ல கோரா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எடுத்திருக்கேன். சரியா? I'm not taken all the lessons and I have brought the core topics. I have taken random lessons which includes major topics. Okay, எல்லா டாபிக்ஸ் நம்ம இந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகே, இது எல்லாமே பேசிக் டிஸ்கஷன் தான்டா. இப்போ சொல்றேன், இதை வந்து டீடைல்டா இண்டிவிஜுவலா சாப்டர் வைஸ் லைன் பை லைன் கான்செப்ட் கிளாரிட்டியோட will be uploaded in the YouTube. Okay, or we'll go live. No problem. சரியா? So இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பிரஷ் அப் செஷன் நம்ம இன்னைக்கு கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ நாமன்கிளேச்சர்னால என்ன தெரியும் நமக்கு? நேமிங்னு தெரியும், கரெக்டா? ஸோ நாமன்கிளேச்சர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் சயின்டிஃபிக் நேம்ஸ் டு த ஆர்கானிசம் ஆர் டாக்ஸானமிக் குரூப்ஸ். எல்லாத்துக்கும் வீட்டில் ஒரு பேர் இருக்கும், வெளியே ஒரு பேர் இருக்கும். அதாவது வீட்டில் சில பேர் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி நிறைய பிளான்ஸுக்கு அனிமல்ஸ்க்கு ஆளாளுக்கு ஒரு பேருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மாங்காய் மட்டும் பார்த்து ஹே ராமுங்கிறாங்க, ஹே ஸ்வீட்டிங்கிறாங்க, ஹே கியூட்டிங்கிறாங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நாமன்கிளேச்சர்ல? they are fixing a particular scientific name. ஒரு நேம், உனக்கும் சரி இவனுக்கும் சரி யாராலும் இந்த நேம் தான் கூப்பிடணும். சரி, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றதுக்காக பண்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, scientific name of human is homo sapien. ஓகே, ஸோ ஹியூமன்ஸ் வந்து ஜென்ரலா நீங்க இங்கிலீஷ்ல ஹியூமன்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல மனிதர்கள் சொல்லுவாங்க. அண்ட் நீங்க இங்கிலீஷ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, மலையாளம், பிரெஞ்சு, சான்ஸ்கிரிட், ஒரு பாஷையில ஒரு மொழி இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் எல்லா பாஷையும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைல்ல. ஸோ காமனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சயின்டிபிக் லாங்குவேஜ் தான் இந்த நாமன்கிளேச்சர். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஹோமோ சாப்பியன்ஸ்ங்கிற எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். சரியா? ஓகே, சூப்பர், ஃபைன். ஸோ பாருங்க, இது வந்து பேசிக்கா எப்படி டெஃபினிஷன் எப்படி எழுக்கணும்னு பாத்தீங்கன்னா, எஸ் பைனா டூ. ஓகே, நாமன்னா நேம். அப்ப பைனாமியல் நாமன்கிளேச்சர்னா இட் இஸ் a naming, it is a process of naming where we include two names. பைனாமியல்ங்கிற ப்ராசஸ் என்ன மீன் பண்றாங்க? ரெண்டு நேம் வச்சு நான் ஒரு பேர் சூட்டும் விடாதான் இந்த நாமன்கிளேச்சர். சரியா? பாருங்க, system of naming organism with two names. One is generic name, also called a genus, and another one is specific epithet, nothing but species. So genus க்கு generic name, species க்கு specific epithet கொடுக்கறதா இந்த பைனாமியலோட அல்டிமேட் aim. இப்போ நல்லா பாருங்கடா, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஹியூமன்ஸ் பாருங்க, homo sapiens, ரெண்டு பேர் இருக்கா? genus, species. Okay, Indian peafowl பாருங்க, national bird is pavo cristatus. tiger பாருங்க, it is a national animal, panthera tigris. and emerald house, nothing but Tamil Nadu oda state bird, Calcophas indica. Okay, so இந்த மாதிரி we have different names. Okay, so you don't have to worry about it. Got it. So இந்த மாதிரி நேம் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். சார் இதுக்கு எப்படி சார் இந்த பேர் வச்சாங்க? இந்த பேர் அழகா இருக்கே, இந்த பேர் நல்லா இல்லையே, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ஆள் வச்சது இல்லை. ஓகே, இட் வாஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ டுக் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி, லாட்ஸ் ஆஃப் டியூரேஷன், அண்ட் ஃபைனலி தே ஃபிகர்ட் அவுட். அப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு புள்ளி மாதிரி. ஸோ we have started. That is nothing but Carlos Linnaeus. ஓகே, ஸோ அதை பற்றி பார்ப்போமா? எஸ், குட் ஈவினிங், வணக்கம். ஓகே, சூப்பர், ஃபைன். ஸோ பாருங்க, டெஃபினேஷன் பாருங்க. இப்போ அந்த பைனாமியலுக்கு ரெண்டு, பைனா ரெண்டு, நாமியல்னா நேம், ரெண்டு நேம். ட்ரைன் என்ன அர்த்தம்? மூணு, அவ்வளவுதான். ஸோ 3 names. ஸோ ஆர்கானிசம்ஸ் ஆர் நேம்ட் யூசிங் 3 names. என்ன வருது? ஜெனரிக் நேம், ஸ்பீஷியஸ் நேம், சப்ஸ்பீஷியஸ் நேம், மொத்தம் 3 வருது. ஓகே, நம்ம இங்க பார்த்தோம் ஹோமோ சேப்பியன்ஸ்ங்கிற பேர்ல ஜீனஸ் நேம் இருக்கு, ஸ்பீஷியஸ் நேம் இருக்கு. இப்போ அதுலயே நான் சப்ஸ்பீஷியஸ் எடுக்கிறேன். அதுலயே ஒரு ஸ்பீஷியஸ், இது வெரைட்டி இருக்கு. பாக்குறது காக்கா, 2 காக்கா இருக்கு. சரியா? ரெண்டுமே காக்கா தான், ஆனா 2 காக்கா சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப சேம் ஸ்பீஷியஸ்ல ஒரு சப்ஸ்பீஷியஸ் வந்திருக்கு. அப்ப அதை நம்ம என்ன பண்ணலாம்? அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர்னு ஃபாலோ பண்ணலாம்.
Okay, so பாருங்க, when members of the same species show larger variations, species is divided into subspecies based on dissimilarities. Okay, அதாவது ரெண்டு பேருமே சேம் ஸ்பீஷிஸ் தான், ஆனா இவனுக்கும் வித்தியாசங்கள் இருக்கறனால இவனை ஒண்ணும் சொல்ல முடியாது. வித்தியாசங்கள் இருக்குல்ல, அப்ப இவன் ஒரு ஸ்பீஷிஸ், இவனுக்கு இவன் ஒரு சப்ஸ்பீஷிஸ். சப்ஸ்பீஷிஸ்னு பிரிக்கிறோம். சரியா? சோ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்தியன் ஹவுஸ் க்ரோ, காக்காவை இங்க கொடுத்துருக்காங்க. கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். அப்ப கார்வஸ்ங்கிறது ஜீனஸ் நேம்டா, ஸ்ப்ளெண்டன்ஸ்ங்கிறது ஸ்பீஷியஸ் நேம்டா. அப்ப இன்னொரு ஸ்ப்ளெண்டன்ஸ் என்னது சொல்லுங்க பாப்போம். எஸ், இட் இஸ் சப் ஸ்பீஷியஸ் நேம். அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? சோ ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் பாத்துருவோமா? சார் நல்லா இருக்கு சார், நானும் ஒரு பேர் எழுதலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க பிடிச்ச பேர்ல எழுதக்கூடாது. இது எழுதுறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, இது எழுதுறதுக்கு ஒரு ரூல் இருக்கு, இது எழுதுறதுக்குன்னு ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கே இருக்குன்னா பாருங்களேன். சோ தட் we have to see. பாத்துருவோமா? So scientific names must be italicized. நீங்க என்ன பண்றீங்க, பிரிண்ட் எடுக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு சயின்டிபிக் நேம்ஸ் வந்து பிரிண்ட் எடுக்கிறீங்க, அப்போ கண்டிப்பா அது வந்து இட்டாலிசைஸ் ஆயிருக்கணும், அதாவது இட்டாலிக்ஸ்ல இருக்கணும். ஜெனரலா பிரிண்ட் பண்ணும்போது எப்படி வரும், CAPTUR வரும் அந்த மாதிரி, கரெக்டா? ஆனா நீங்க சயின்டிபிக் நேம்ஸ் இருக்கும்போது அப்படியே ஸ்லாண்டிங்ல CAPT அந்த மாதிரி இட்டாலிசைஸ் ஃபார்மேட் தான் இருக்கணும். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. சரியா? எஸ். If handwritten, underline separately. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நான் வாழ்க்கையில இருந்து படிச்ச ஒரு ரூல் இது. சின்ன வயசுல இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர மாதிரி எனக்கும் எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எங்க பெருசா கண்டுக்கல. UG போனோம், PG போனோம், அப்படியே போக என்ன ஆகுது, எல்லா கிளாஸ்லயும் அடி. எதுக்கு அடி? நம்ம டீச்சர்ஸ் கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், நான் வந்து I worked on a species, okay, I was working on some bacteria for some sugar வந்து ஒரு low calorie sugar மாத்துறதுக்கு சில ஸ்பீஷிஸ் யூஸ் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அந்த ஸ்பீஷிஸை டினோட் பண்ணுவோம் எப்பவுமே. அப்ப அதுக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ்ல காட்டும்போது நாங்க பிரிண்ட் பண்ண ஆர்டிகல்ஸ், நாங்க பிரிண்ட் பண்ண பேப்பர்ஸ், லிட்டரேச்சர் ரிவ்யூல காட்டும்போது என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் நேம் வந்து நான் அண்டர்லைன் பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, சோ அண்டர்லைன் பண்ணாதனால என்ன ஆகும், கூப்பிட்டு வச்சு அடி அடிப்பாங்க. ஏடா நீ சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்க, ஒரு ஜீனஸ் நேம் ஸ்பீஷிஸ் நேம் எழுத தெரியலையான்னு அடி கொடுக்கும். ஓகே, சோ அதனால அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கோங்கடா. பிகாஸ் இஃப் யூ வாண்ட் பயாலஜி இன் யுவர் லைஃப், திஸ் ரூல் ஷுட் பி ஃபாலோட் அட் எனி காஸ்ட். நீங்க ஹோமோ சேப்பியன்ஸ் எழுதுறீங்களா, கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஓகே, ஹாய் சார், ஐம் பிரவீன் குமார் சார். ஹலோ பிரவீன் குமார், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஷைன். Are you from the 11th grade? Just quickly confirm it, ra. Are you from the 11th grade? Yeah. So பாருங்க, first rule எழுதியாச்சு. ஓகே, சோ எப்படி எழுதணும்? இப்போ நான் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் னு எழுதுறேன். இப்படி எழுதுனா கரெக்ட்டா? தப்பு. ஏன்? I have to underline it. அவ்வளவுதான் first rule. Hi sir, I'm Praveen Kumar. Okay. Hello Praveen, how are you? I remember. எப்படி இருக்கீங்க? என்னோட ஒரு பழைய ஸ்டூடெண்ட். நல்லா இருக்கீங்களா? I am doing good. Where are you right now? How is it going? I got to know that you are preparing for NEET. You took a drop. How is it going? All good? Okay? Nothing to worry. சரியா? இது கவலைப்படாத. ஃபோக்கஸ்டா இரு. வரது கண்டிப்பா வரும். சரியா? நல்லா இருக்கேன்டா. I am doing good. I believe you are also doing good. Connect, okay? I believe your parents used to call me, no? So if possible, get my number from them and contact, okay? சரிடா. Fine. Yes. So அடுத்து பாருங்க, genus name starts with a capital letter. We have already followed that rule. Okay? Genus name first letter capital, species name lower. Okay, scientific names of two organisms cannot be the same. Homo sapiens ங்கற பேரு மனிதர்களுக்கு மட்டும் தான் இருக்கும், வேற பேர் இருக்காது. நான் ஒரு மாங்கா கிட்ட போய் Homo sapiens சொல்ல முடியாது, because technically it is wrong. Clear? Yes. Nice. Fine. So scientific, the name of the scientist who described the species may be added with here. Exactly. பாருங்க, sometimes நீங்களே ஒரு ஸ்பீஷிஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்கன்னா அந்த பேர் நீங்க ஆட் பண்ணலாம். யாரு உங்க பேர் நீங்க ஸ்பீஷியோட ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, லயனுக்கு ஃபெலிஸ் லியோங்கற பேரை கண்டுபிடிச்சவர் லினேயஸ்ங்கறனால ஃபெலிஸ் லியோ லின்னு ஆக்சுவலி வைக்கலாம். ஓகே, with year also 1758. சரியா? அடுத்து species named after person. Species named ends with I or A. எக்ஸாம்பிள் பாருங்க, Cricodactylus varagdiriங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, it is a scientist. Okay, varagdiriங்க சயின்டிஸ்டோட பேரு வெச்சு உருவாக்கப்பட்ட பேரு தான்
இந்த பர்டிகுலர் ஸ்பீஷிஸோட பேரு. அதனால எண்டிங்ல அவர் பேரே வந்திருக்கு. ஓகே, ஸோ எப்படியாவது ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சா அதுக்கு ஷைன் பின்னாடி பேர் வச்சிடணும். காமெடியா தான் இருக்கும், ஆனால் பரவாயில்ல, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். சரியா? ஓகே, ஃபெலிஸ் லியோ ஷைன் அப்படி வைக்கலாம், இல்ல சிட்ரோடாக்டைலஸ் ஷைன். ஆனா நமக்கு ஐஐல முடியலையே, ஏஇலயும் முடியல, அதனால கஷ்டம். ஓகே ஃபைன். அடுத்து அனிமல் டிஷ்யூ. ஸோ இந்த சாப்டர் நாமென்க்ளேச்சர் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிகாஸ் நீங்க சாப்டர்ஸ் எழுதும்போது 12th நீங்க எந்த ஒரு ஸ்பீஷிஸ் நேம் எழுதும்போது மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, தட் இஸ் அ மேஜர் ரீசன் அதை எடுத்து போட்டேன். இதெல்லாம் எதுக்கு சார் படிக்கணும்னு கேட்பீங்க, பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேப்பர்ல ஸ்பீஷிஸ் நேம் தப்பா எழுதிருக்குன்னா that will be wrong at any cost, it will be wrong. சரியா? இப்போ அடுத்து பாருங்க, animal tissues classified by cell size, shape, functions. மொத்தமா 4 டைப் இருக்குடா. ஓகே, ஒன்னு வந்து epithelial, connective, muscle, nervous. epithelial, connective, muscle, nervous. இந்த epithelial, connective, muscle, nervous ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களால 12th பல சாப்டர்ஸை படிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மசில்லாம் நீங்க தெரிஞ்சுட்டா மட்டும்தான் கான்ட்ராக்ஷன் எப்படி, இந்த கனெக்டிவ் டிஷ்யூ பிளட்ல தெரிஞ்சுட்டா நீங்க அடுத்தடுத்து டிசீசஸ் எல்லாம் ஈஸியா படிக்க முடியும். ஓகே, ஹியூமன் டிசீஸ் அப்பதான் புரியும் உங்களுக்கு. சரியா? பாத்துருவோமா? Yeah. So classification of animal tissues primarily as discussed we have 4 types. One epithelial, one connective, one muscular, and next one is neural. Okay, so epithelial பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 2 டைப் இருக்குடா. ஒன்னு வந்து simple tissue, இன்னொன்னு compound tissue. Okay, epithelialங்கற பேசிக் டிஷ்யூ எடுத்தீங்கன்னா நமக்கு simple compound ரெண்டா பிரிச்சிருக்கு. சிம்பிள்ங்கிறது ஒன்னோட சிங்கிள் லேயர், காம்பவுண்ட்ங்கிறது மெனி லேயர்ஸ். இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். கரெக்ட்டா? அப்ப சிம்பிள் லேயரை பாருங்க, ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னர், கிளாண்டுலர், சீலியேட்டட், சூடோசாட்டிஃபைட் எல்லாமே வந்துரும். கிளியர்? அண்ட் இதே காம்பவுண்ட்ல பிரிக்கும் போது லேயர்ஸ் பேஸ் பண்ணி தானே. அப்ப டிரான்சிஷனல்ங்கிறது அந்த லேயர்ஸ் பிரியக்கூடாது, எக்ஸ்பேண்ட் கூட தன்மை இருக்கிறது. அதே லேயர்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா ஸ்ட்ராட்டிஃபைட். அவ்வளவுதான், இந்த மாதிரி பிரிக்கலாம். சோ அதுல ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னர் இது எல்லாமே இன்ச் பை இன்ச், வேர்ட் பை வேர்ட், லெட்டர் பை லெட்டர் டீடைலா பாக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்டா. ஏன்னா ஆஃப்டர் யுவர் மார்ச் 11th எக்ஸாம்ஸ், ஆனுவல் எக்ஸாம்ஸ், we will start per chapter. ஒரு சாப்டர் நம்ம இண்டிவிஜுவலா சிறப்பா பண்ணிடலாம். சரியா? ஸோ 11th வந்து நிறைய பேர் வெளியே சொல்றது என்னன்னா, சார் 11th போர்ட்ஸ்ல 11th யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா நாட் ரியலிடா, எல்லாரும் அப்படி இல்லை. சில பசங்க படிக்கதான் செய்யறாங்க. ஸோ அந்த பசங்களுக்கும் சரி, சார் எனக்கு இனிமேல் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, அட்லீஸ்ட் நான் ஆன்ல கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணும், என்னதான் அவங்க பாஸ் பண்ணி விட்டாலுமே நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், ஜெயிக்கு ப்ரிப்பேர் பண்றேன், 11th 12th போர்ஷன் எல்லாமே படிக்கணும். அப்போ இது வந்து ஒரு ரிவிஷன் ஆகுங்கிற மைண்ட் செட்ல நீங்க என்ன பண்ணலாம், குயிக்கா அது கோ த்ரூவான பண்ணலாம். சரியா? ஃபைன். எஸ். So அடுத்து epithelial tissue, sheets of cells covers body surface, lines cavities, glandular. Functions பாருங்க, protection, absorption, filtration, excretion, secretion and sensory reception. Okay, so இது epithelial tissue தெரியுமாடா? ஒரு ஷீட், ஒரு plain ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு சிங்கிள் லேயர் ஷீட், அது நிறைய செல்ஸ் ஆட் பண்றீங்க, அதுதான் epithelial. Okay, so epithelial tissue nothing but a layer of cells arranged in a sheet, you call it as epithelial tissue. அப்படிப்பட்ட இந்த epithelial tissue பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு, அது என்ன பண்ணுது, மோஸ்டா ப்ரொடெக்ஷன் பண்ணுது, அப்சார்ப்ஷன்ல ஈஸியா பண்ணும். ஏன்னா சிங்கிள் லேயர் தானே, ஈஸியா அப்சர்வ் ஆகும். 10 லேயர்னா 10 லேயர் அப்சர்வ் ஆகணும் கஷ்டம், ஒரு லேயர் ஈஸியா அப்சர்வ் ஆகும். அண்ட் ஃபில்டர் பண்ணும், ஃபில்டர் அதே மாதிரி ஒரு குட்டி லேயர்னா ஈஸி ஃபில்டர் ஆகும், எக்ஸ்க்ரீட் பண்ணும், செக்ரீட் பண்ணும், அண்ட் சென்சரிக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். புரிஞ்சுதா? அடுத்து கனெக்டிவ் டிஷ்யூ பாருங்க. கனெக்டிவ் டிஷ்யூட ஒரிஜின் பாத்தீங்கன்னா மீசோடம். வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு வந்து புக்கின்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் தான். ஓகே, mesoderm widely distributed. Major functions என்னலாம் இருக்கு, binding, support, protection, insulation and transportation. Connective tissue நால யோசிச்சு பாருங்க, it is connected all over our body. Okay, from head till toe is connected. அப்ப கனெக்டடா இருக்கும்போது என்ன பண்ணும், கண்டிப்பா பைண்ட் பண்ணும். கரெக்ட்டா? ஒரு பார்ட் இன்னொரு பார்ட்டுக்கு பைண்ட் பண்ணும். ஏன்னா கனெக்டடா இருக்குது, அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக் யூஸ் பண்ண போதும். சப்போர்ட் அதே மாதிரி தான், ஒன்னு தாங்கி பிடிக்கிறதே இருக்கு. கனெக்டிவ் டிஷ்யூ protection, obviously அது ஒரு கவரிங் சுத்தி இருக்கும், protect பண்ணும். And insulation, again it is rounded, no, so it insulates as well. And transportation, since it is a connective tissue, travels from the head to the toe, so it can also transport. Simple. புரியுதா? அடுத்து பாருங்க, 3 main classes நமக்கு என்னலாம் இருக்கு. அந்த கனெக்டிவ் டிஷ்யூல பாத்தீங்கன்னா நமக்கு 3 டைப்கள். ஒன்னு லூஸ், டென்ஸ், ஸ்பெஷலைஸ்ட். என்ன இருக்கு? லூஸ், டென்ஸ், ஸ்பெஷலைஸ்ட். லூஸ், டென்ஸ், ஸ்பெஷலைஸ்ட். இந்த பேர் எதனால பாத்தீங்கன்னா, லூஸ்ங்கிற பேர் என்ன டெடிகேட் பண்ணுதுன்னா, நிறைய பேர் அந்த லூஸ் கண்டிஷன் ரொம்ப சிரிப்பானுங்க எல்லாம், சார் அப்படின்னு.
Okay, so the loose here means the way it is arranged. இந்த இடத்துல இந்த கனெக்டிவ் டிஷ்யூல நிறைய ஃபைபர்ஸ் இருக்கு, செல்ஸ் இருக்கு, சரியா? அப்போ இந்த ஃபைபர்ஸோட அரேஞ்ச்மெண்ட் நல்லா லூஸ்லி பேக்டா இருக்கும். அதனால தான் இது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றோம். புரியுதா? ஓகே, ஸோ சப்டைப்ஸ் பாருங்க. அதுக்குள்ள ஏரியோலார், அடிப்போஸ், ரெட்டிகுலர், இது எல்லாமே நம்ம டீடைலா பார்ப்போம். பட் ஆல் தீஸ் ஆர் த டிவிஷன்ஸ், சப் டிவிஷன்ஸ். ஓகே, இதோட மேஜர் வேலை பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. ஓகே, அண்ட் சில பார்ட்ஸுக்கு வந்து குஷனா ஆக்ட் ஆகும். குஷன்னா என்ன? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில முக்கியமான பகுதி இருக்கு. ஹார்ட் ஆகட்டும், பிரெயின் ஆகட்டும், கிட்னி, இந்த மாதிரி பகுதியில வந்து ஒரு ஒரு ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு பொருள் வேணும். ஓகே, திடீர்னு மண்ணில் ஒரு அடி கொட்டுறானுங்க. அப்போ அதாவது இந்த ஷாக் வந்து எப்படி அப்சர்வ்னு பார்த்தீங்கன்னா, அது சுற்றி இருக்கிற சில ஃபேட்ஸ் வந்து என்ன பண்ணும், அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணி பிரெயினுக்கு கொடுக்காது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பக்கம் இங்க ஒரு வால் இருக்கு, சரி? இந்த வாலுக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறான். நான் அவனை அடிக்கிறதுக்காக இந்த வால் அடிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? அந்த அடி அவனுக்கு போகுமா? ஏன்னா வால் அதை அப்சர்வ் பண்ணிடும். அதே கான்செப்ட் தான் இங்க. சரி, ரொம்ப சிம்பிள். ஓகே, குஷன்ஸ், ஆர்கன்ஸ், ஃபேட் ஸ்டோரேஜ் அண்ட் இம்யூன் சப்போர்ட்ஸ். அடுத்து பாருங்க டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ டென்ஸ்னா இப்போ நல்ல திக்கா இருக்கு. இப்போ உள்ள வந்து ஃபர்ஸ்ட் லூஸ்லி பேக்டு லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ படிச்சோம். நல்லா திக்கா பேக்டா இருக்கிறது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ அந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்கும்போது நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ரெகுலர், இன்னொன்னு இர்ரெகுலர். ஓகே, ஒன்னு வந்து ரெகுலர், இன்னொன்னு இர்ரெகுலர். அப்போ என்ன சார் ரெகுலர், இர்ரெகுலர்? ஒருத்தர் ரெகுலரா வருவான், எனக்கு இர்ரெகுலர் வருவான்னு கேட்டா நோ. ரெகுலரா என்ன மீன் பண்றாங்கன்னா, இட் இஸ் அரேஞ்ச் ரெகுலர்லி. ரெகுலரா அப்படியே ஒரு பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இர்ரெகுலர்னா கச்சாமுச்சான்னு அரேஞ்ச் ஆயிருக்கும். So it is packed, it is densely packed, but the way of arrangement matters, that is regular and irregular. Clear? Strong, fibrous, tensile strength, recoil. Because it's tightly packed, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஸ்பெஷலைஸ்டு பாருங்க, மூணு கார்டிலேஜ், போன் அண்ட் பிளட். இப்போ இது பார்க்கும்போது இந்த கார்டிலேஜா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், வேற என்ன பண்ணும்னா நமக்கு ரிஜிட் சப்போர்ட் கொடுக்கும். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் us with மேஜர் சப்போர்ட். எஸ்பெஷலி இந்த பிளட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு எடுத்தனால நம்ம என்ன சொல்றோம், ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றோம். சரியா? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க மசில் டிஷ்யூ. ஸ்ட்ரக்சர், லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ், மயோஃபைபர்ஸ். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மசில் டிஷ்யூ உள்ள என்ன இருக்குன்னு டீடைல்டா பாத்தீங்கன்னா, உள்ள கொஞ்சம் நீளமா சிலிண்ட்ரிக்ல நிறைய ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஃபைபர் என்ன தெரியுமா? ஈஸியா சொல்றேன். ஃபைபர் இஸ் சம்திங் which is long. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. Wherever you find something long, you can call it as fiber. No issue, no harm in that. A cell which is long is a fiber. Simple. அப்போ இந்த மசில நான் என்ன பார்க்கறேன், லாங் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸை பார்க்கறேன், nothing but fibers. Clear? Fine. And fibers are always long. கொலாஜன், எலாஸ்டின், ரெட்டிகுலம் எல்லாமே லாங்கா இருக்கும். இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நிறைய டேர்ம்ஸ் சொல்றேன்னு யோசிக்காதீங்க, டீடைலா பார்த்தோம். சரியா? எஸ். ஸோ அது யார் இந்த லாங் ஃபைபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் மயோஃபைபிள்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த மயோஃபைபிள்ஸோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன். ஒரு மசில் கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு யார் கண்டிப்பா ஹெல்ப் பண்றாங்க? இந்த மயோஃபைபிள்ஸ்ங்கிற இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? அப்போ இவனுக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகிறத பொறுத்து தான் கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன் நடக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம்டா. அதுக்கு முன்னாடி 3 types of muscles இருக்கு. ஓகே, ஒன்னு skeletal muscle, இன்னொன்னு smooth muscle, and the third one is cardiac muscle. Skeletal, smooth, cardiac. அப்போ skeletal muscleனா என்ன, smoothனா என்ன, cardiacனா என்ன? நான் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. skeletal muscle பேர்ல இருந்து என்ன புரியுது? skeletonல எங்க அட்டாச் ஆயிருக்கோ அந்த மசில் எல்லாமே skeletal muscle சொல்லலாமா? You are absolutely right. That is correct. Completely fine. என்ன சொல்றாங்க? skeleton ஒரு போன் பகுதியில சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே என்ன சொல்றோம்? skeletal muscle சொல்றோம். Got it? And another basic idea for smooth muscle is, smoothங்கிறது என்ன மீன் பண்றாங்கன்னா, something inside our body. பாடிக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்றோம்? smooth muscles னு சொல்றோம். Okay? And next is nothing but cardiac muscle. Cardiac is very exclusive to the heart. ஹார்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற அந்த மசில் பேரு cardiac muscle சொல்றோம். As simple as that. Got it? புரிஞ்சுதா? So attached to bones, walls of blood vessels, stomach, intestine. Remember, stomach, intestine, everything is inside. No? So as discussed, உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? Smooth muscle சொல்றோம். Okay, the last one is cardiac, only heart, exclusively heart. இப்போ இது நம்ம வந்து பேசிக் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இவனுங்க வந்து எப்படி இருப்பானுங்க, எப்படி இப்ப இருப்பானுங்க, என்ன பண்ணுவானுங்க பாத்தீங்கன்னா பாத்துருவோமா? யா, ஃபர்ஸ்ட் பாருங்க skeletal muscle தெரியுதா? எப்படி இருக்காங்க? டயக்ராம்லயே முடிச்சோம் பாருங்க. லாங்கா இருக்கானுங்க, சிலிண்ட்ரிக்கலா இருக்கானுங்க.
ஓகே ஃபைன். ஸோ லாங்கா இருக்கானுங்க, சிலிண்ட்ரிக்கலா இருக்கானுங்க, அண்ட் நல்லா பாருங்க க்ளோஸ்லி அட்டாச்சா இருக்கானுங்க. தெரியுதா? நல்லா க்ளோஸா அட்டாச்சா இருக்கானுங்க. ஆனா பிரான்ச்சஸ் இல்ல. பிரான்ச்சஸ்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க. Yeah. Fine. So we'll see that. What happens here is ஒரு skeletal muscle நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த skeletal muscleல நிறைய லாங் சிலிண்ட்ரிக்கலா இருக்குங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, எப்படி அட்டாச் இருக்கு? நல்லா க்ளோஸ்லி அட்டாச் ஆயிருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, அந்த மசில் கொஞ்சம் டீடைல்டா பாத்தீங்கன்னா கோடு கூட இருக்கு. என்னன்னா அந்த கோடு கூடன்னு பார்த்தா அது நத்திங் பட் ஸ்ட்ரையேஷன்ஸ். ஓகே, வாட் யூ கால்ட் as striations. ஸோ நிறைய ஸ்ட்ரையேஷன்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஸ்ட்ரக்சர் ஐடியா கிடைக்குதா? லாங்காக இருக்கு, சிலிண்ட்ரிக்கலாக இருக்கு, நிறைய ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கு, அண்ட் மல்டி நியூக்ளியஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க? மல்டி நியூக்ளியஸ் இருக்கு. அப்போ மல்டி நியூக்ளியஸும் இருக்கு, லாங்காவும் இருக்கு, ஸ்ட்ரையேஷன்ஸும் இருக்கு. இது எல்லாமே யாரோட ஃபீச்சர்? ஸ்கெலெட்டல் மசிலோட ஃபீச்சர். ஓகே, நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி நிறைய நியூக்ளியஸ் வந்துச்சு, ஸ்ட்ரையேஷன்ஸ்னா என்ன, ஏன் அட்டாச்சா இருக்கு, எல்லாத்தையும் தெளிவுபடுத்தலாம். ஓகே, ஒன்னு விடாம எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துடலாம். ஃபைன். ஸோ ஸ்கெலெட்டல் மசில் பார்த்தாச்சா? நீ அடுத்து ஸ்மூத் மசில் எப்படி இருக்கும் சார்? ஸ்மூத் மசில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சிலிண்ட்ரிக்கல் மசில் மாதிரி தான் இருக்கும்னு தோணும். அது அப்படி இருக்காது, ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். ஓகே, I'll show you what a spindle shape is in. Yeah. So நல்லா பாருங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்கெலெட்டல் பாருங்க, நம்ம பார்த்த மாதிரி இருக்கா? மல்டி நியூக்ளியஸ் இருக்கு, ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரையேஷன்ஸ் கோடு கூட இருக்கு, and they are long and cylindrical. ஸ்மூத் பாருங்க, ஸ்பிண்ட் இது கொஞ்சம் டீடைல் அப்படி வரையலாம் பாருங்க. இப்படி இருக்கும் நம்ம மசில், இப்படி தான் இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்ல. அதுவும் அட்டாச்சா இருக்கு. ஓகே, அண்ட் இட் லைக் ப்ரொவைட் ஒன்லி ஒன் நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். புரியுதா? அடுத்து பாருங்க, கார்டியாக் மசில் எப்படி இருக்கு? சிலிண்டர்கள் மாதிரியே இருக்கு சார், அப்படியே இருக்கு. என்ன வித்தியாசம்? நல்லா பாருங்க, இங்க பிரான்ச் தெரியுதா? இந்த பிரான்ச் தான் யார்கிட்ட இல்ல, இவங்கிட்ட இல்ல. இதுதான் பேசிக்கான ஐடியா. புரிஞ்சுதா? கிளியர்? சேம் திங் will be written here. பாருங்க, striated, striation, cylindrical, bundled in parallel, tough condition. Already discussed. இவங்க எல்லாம் வாலண்டரி. கரெக்டா? ஸ்கெலிட்டல்ல ஒரு மசில் இருக்குன்னா அப்படி ஓங்க ஒரு அப்பன்னு யோசிக்கணும் நீங்க. அந்த வாலண்டரி இன்வாலண்டரியா? That is voluntary because it is on my hand, on my skeleton, on my skeletal muscle, on my will. புரியுதா? ஆனா இதுவே நீங்க உள்ள இருக்கிற ஹார்ட் எடுத்துக்கோ, இல்ல உள்ள இருக்கிற ஸ்டொமக் எடுத்துக்கோ. ஸ்டொமக் கிட்ட சொல்ற, ஸ்டொமக் இன்னைக்கு நீ டைஜஷன் பண்ணாத, இன்னைக்கு நீ ஹோல்டு பண்ண. ஹார்ட் கிட்ட சொல்ற, ஹார்ட் ஒரு 2 minutes ரெஸ்ட் எடு, பம்ப் பண்ணாத, ரிலாக்ஸ்டா இரு. ஓகே, அப்படின்னா என்ன ஆகும்? So they are all involuntary. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஸ்மூத்தும் சரி, இதுவும் சரி, what is that? ஹார்ட்டும் சரி, ரெண்டுமே involuntary. Whereas skeletal is always voluntary. புரிஞ்சுதா? Fine. So நமக்கு என்ன ஆச்சு? இப்போ மசில்ஸ் பத்தி ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சு. We have seen all the 3 layers now. Got it? Fine. இப்போ நியூரல் டிஷ்யூங்கிற நர்வஸ் சிஸ்டம் பத்தி பார்ப்போமா? அதுவுமே ஈஸி தான்டா. நீங்க நியூரான்ஸ் பத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நியூரான்ஸை பேஸ் பண்ணி நிறைய டிசீசஸும் நீங்க 12th படிப்பீங்க. யூ ஹேவ் டு அப்ளை தட். அப்போ நான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர்னு சொல்றேன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படி முடிச்சுட்டு இருப்பேன். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்பேன். ஏன்னா இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல வி ஹேவ் திஸ் சாப்டர் டு ஸ்டடி அபவுட் ட்ரக்ஸ். ஓகே, ஸோ அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி டோபமைன் இன்டர்ஃபியர் ஆகுதுரா அப்படின்னு யோசிப்பீங்க. டோபமைனா அப்படி தம்பி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அப்படி நியூரோ டிரான்ஸ்மிட்டரா அப்படிங்குவாங்க. ஓகே, ஸோ 11th இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? பார்த்துருவோம். ஈஸி குயிக்காக முடிச்சிடும். சரி பாருங்க, நியூரல் ஆர் நர்வஸ் டிஷ்யூ ரோல், greatest control over body's responsiveness to change. That is exactly the definition. Okay, so commoners பாருங்க, நமக்கு என்ன இருக்கு? பிரைமரியா நியூரான்ஸ் இருக்கு. நியூரான்ஸ்ங்கிறது என்னது? ஒரு எக்ஸைட் ஆகக்கூடிய செல். அப்படின்னு என்ன சார்? என்ன பார்த்தோன்னு எக்ஸைட் ஆயிருமா? ஏ வந்தாச்சு அப்படின்னா nothing like that. Okay, what happens here? Excitable-ங்கிறது என்ன மீன் பண்றாங்கன்னா, whenever there is an electricity passed or this particular cell can take up that, அந்த இம்பல்ஸை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாதா எக்ஸைட்டபிலிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். அது நியூரான்ஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். ஓகே, பார்த்துருவோமா? சரியா? எக்ஸைட்டபிள் செல்ஸ் அண்ட் தீஸ் ஆர் ஃபங்க்ஷன் யூனிட்ஸ்.
generates electrical impulses on stimulation. நான் வந்து ஒரு இம்பல்ஸை வந்து எனக்கு வந்து அனுப்பணும். இப்போ நான் வந்து இங்கே தொடும்போது சூடாக இருக்கு, அது எப்படி என் மூளைக்கு போகுதுன்னா பிகாஸ் ஆஃப் த நியூரான்ஸ், பிகாஸ் தே டிரான்ஸ்மிட் த இம்பல்ஸ், டிராவல் பண்ணி மூளைக்கு ஆயிடும். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? யா. So travels along plasma membrane, triggers stimulation, inhibits at endings. அது இப்போ வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூரான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நியூரோக்ளியன் ஒரு செல் இருக்கு. ஓகே, அது மாதிரி பிரான்ச்சாக இருக்கும், ஸ்டார் ஷேப்பில் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஓகே, நிறைய டைப் இருக்கு, ஆஸ்ட்ரியோசைட்ஸ் நிறைய டைப் இருக்கு, நம்ம தேவையில்லை. பட் வில் ஜஸ்ட் சி அந்த நியூரான்ஸுக்கு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இம்பல்ஸை கனெக்ட் பண்ணுறது. அது இவன் பண்ண மாட்டான். நியூரோக்ளியன் என்ன பண்ணுவான்னா நியூரான்ஸை பார்த்துப்பான். நியூரான்ஸை நல்லா கரெக்டாக நரிஷிங் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து எந்த ஒரு ஆபத்துலையும் இல்லாமல் அழகாக பார்த்துக்கிறது யார் வேலை? நியூரோக்ளியலோட வேலை. புரிஞ்சுதா? எஸ், பாருங்க, this is what neuroglial. Can you see that? This is neuron and that is neuroglial. Got it? So the basic parts நம்ம பார்த்துருக்கோம், cyton, dendrites and the last one is nothing but axon terminal. நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஈஸி, அது நம்ம பார்த்தாச்சு. ஃபைன். அடுத்து பாருங்க, ஹார்ட்டை பற்றி பார்க்கணும். எஸ், ஹியூமன் சர்க்குலேஷன் சிஸ்டம், இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்டா. ஏன்னா இந்த கான்செப்டை டிபெண்ட் பண்ணி நிறைய டாபிக்ஸ் வந்து நீங்கள் சரித்தில் அகைன் படிக்கணும். சரியா? பார்த்துருவோமா? எஸ், இதெல்லாம் ஈஸி தான், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நான் குயிக்காக ரிவிஷன் பண்ணுறேன். எனக்கு ஒன்றுமே தெரியல சார், நீங்கள் சொல்கிறது புதுசாகனா கவலையே படாத, இங்கேருந்து புரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு. கோர் டாபிக் மட்டும் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுதான் பாரு. இல்லையா, இதவே நான் டீட்டெயில்டாக 1 by 1 அந்த லெசன்ஸ் ஃபுல்லாக எடுப்பேன், அப்போ நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். நமக்கு இனஃப் ஆஃப் டைம் இருக்கு. ஓகே, வி கேன் ஆக்சுவலி பிளான் வாட் வி வாண்ட் டு டு. ஓகே, பிளானிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா தரமாக இருக்கணும் கோல். ஓகே, சூப்பர்ரா. ஓகே, ஃபைன். ஸோ பாருங்க, 4 சேம்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 அப்பர் ஏட்ரியா அண்ட் 2 லோவர் வென்ட்ரிக்கல். ஓகே, ஸோ பிரைமர்லி வி ஹேவ் ரைட் ஏட்ரியம் ஹியர், ரைட் வென்ட்ரிக்கல் ஹியர், லெஃப்ட் ஏட்ரியம் ஹியர், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஹியர். ஓகே, ஸோ பேசிக் ஐடியா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த ரைட் ஏட்ரியம்குள்ள என்ன வரும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். எப்படி வரும்? இன்ஃபீரியர் வீன காவா, சுப்பீரியர் வீன காவா, இந்த மாதிரி நிறைய வீன காவாஸ் வழியா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் ஏட்ரியம்க்கு வந்து வரும். இப்போ ரைட் ஏட்ரியம்க்கு வந்து டீஆக்சிஜனேட் பிளட் நேரம் என்ன பண்ணும்? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு இறங்கும். இப்போ ரைட் வென்ட்ரிக்கல் என்ன இருக்கு? டீஆக்சிஜனேட் பிளட் இருக்கு. இந்த டீஆக்சிஜனேட் பிளட் வந்து எதுக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு இது என்னவா மாறணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறணும். அப்போ அது யார் மாத்துவா? ஹார்ட்ல மாற்ற முடியுமா? யார் மாத்துவா? லங்ஸ் தான் மாத்துவா. அப்போ இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸுக்கு போகணும். அப்போ லங்ஸுக்கு போகக்கூடிய ஒரு வெசல் அனுப்பி விட்டுறணும். அப்போ லங்ஸ்னால யார் உருவா? பல்மனரி. கரெக்டா? ஸோ பல்மனரி ட்ரங்க் ஒன்று இருக்கும், அதில் ஏற்றி விட்டுறணும். நத்திங் பட் பல்மனரி ஆர்ட்ரி. ஓகே, ஸோ பல்மனரி ஆர்ட்ரியில் என்ன பண்ணோம்? இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஏற்றி விட்டுறணும். அப்போ இந்த பல்மனரி ஆர்ட்ரி வழியாக இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் நேரம் எங்கே போகும்? லங்ஸுக்கு போயிடும். ஸோ லங்ஸுக்கு போன டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்னவா மாறும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறி திருப்பி ஹார்ட்டுக்கு வரணும்ல. ஏன்னா லங்ஸால பம்ப் பண்ண முடியுமா? முடியாது, சுத்தமாக செய்ய முடியும். அப்போ லங்ஸ்ல இருக்கிற அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் இப்போ திருப்பி ஹார்ட்டுக்கு வரக்காக எங்கே வருது? லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போய் அங்கிருந்து இப்போ பாடி ஃபுல்லாக போகணும். எப்படி போகும்? அயோட்டாங்கிற ஒரு வெசல் வழியாக போகும். சிம்பிள், கிளியர்? இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி சார் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் ஹஸ் டிராவல் டு ஹார்ட்? எப்படி? pulmonary vein மூலமா. Okay, so pulmonary vein carries oxygenated blood from the lungs to the left atrium. Simple. காலேஜ் பசங்களா புரிஞ்சுதாடா? அவ்வளோ ஈஸிடா அதெல்லாம். அவ்வளோதான். ஓகே, சேம் திங் they given here. ஓகே, ஸோ அது தவிர 3 லேயர்ஸ் இருக்குடா. நான் லேயர்ஸ் வச்சு பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிரிக்கலாம் அப்படி ஹார்ட்டை. அப்போ ஏட்ரியாக்கு நடுவில் இருக்கிறது இன்டர் ஏட்ரியல் சேம்பர்ஸ். ஓகே, வென்ட்ரிகல்ஸ் நடுவில் இருக்கிறது இன்டர் வென்ட்ரிகுலர் சேம்பர்ஸ். ஓகே, பார்த்தீங்களா? இன்டர் வென்ட்ரிகுலர், அவ்வளோதான். இன்டர் ஏட்ரியல் செப்பரேட்ஸ் ஏட்ரியா. அப்போ சார் ஏட்ரியாவுக்கும் வென்ட்ரிகலுக்கும் நடுவில் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் பார்த்தீங்க. ஆனால் அதுக்கு மேலே லெஃப்ட் ஏட்ரியம் ரைட் ஏட்ரியம் இருக்குல்ல, அப்போ அவனுக்கும் வென்ட்ரிகல்ஸ்க்கு எப்படி பிரிக்கிறது? அதுக்கு நம்ம கிட்ட வேல்வ்ஸ் இருக்குடா. ட்ரைகாஸ்பிட் வேல்வ், பைகாஸ்பிட். என்ன பண்ணுவானுங்க? ரைட் ஏட்ரியமே ரைட் வென்ட்ரிக்கல் பிரிப்பானுங்க, லெஃப்ட் ஏட்ரியமே லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பிரிப்பானுங்க. ஓகே, யூ ஆல்சோ கால் them as septums. ஃபைன். இப்போ மொத்தம் 3 லேயர் இருக்குடா ஹார்ட்ல. ஒன்று எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். சரியா? எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம், இந்த 3 லேயர்ஸ் வந்து நம்ம ஹார்ட்டை அழகா அப்படி தரமா ப்ரொடெக்ட் பண்ணுது. சரியா? பார்த்துருவோமா? யா, திஸ் இஸ் த சோ கால்ட் பியூட்டிஃபுல் ஹார்ட். ஹார்ட் வரைக்கும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதை வந்து தனியாக டீச் பண்ணியிருக்கேன்.
I think I have taught that in 10th grade. I'll teach you here also. Okay, no problem, I'll teach you there. Okay, super. இப்போ பாருங்க நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி ட்ரைகாஸ்பிட் எங்க இருக்கு, ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிகல் கீழே இருக்கு, பைகாஸ்பிட் லெஃப்ட் ஏட்ரியம் என்னோட நடுவில் இருக்கு, அவ்வளவுதான். செமிலூனர்ங்கிறது என்னன்னா பல்மனரி ஆர்டரி பல்மனரி வெயின் படிச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. டிஆக்சிஜன் பிளட் வந்து பல்மனரி ஆர்டரி வழியா போகும், ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பல்மனரி வெயின் வழியா போகும். அப்ப இந்த ஆர்டரி வெயின் வழியா போறது எப்படி போகும், வேல்வ் வேணும்ல, அந்த வேல்வ்ஸ் தான் இந்த செமிலூனார் வேல்வ்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, காட் இட், சூப்பரா. அடுத்து இந்த இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் பாருங்கடா, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். we will actually இதை வந்து இந்த ஹார்ட் வந்து என்ன தெரியுமா பண்ணுவோம், சிம்பிளான மெக்கானிசம் சொல்றேன். இந்த வேல்வ் எதுக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிங்க. ஓகே, ரைட் ஏட்ரியம்ல இருக்கிற பிளட் ரைட் வென்ட்ரிகலுக்கு வருது, சரியா? இப்போ ரைட் வென்ட்ரிக்கல்ல இருக்கிற பிளட் எங்க போகணும், லங்ஸுக்கு தான் போகணும், ஏன்னா அது டீஆக்சிஜனல் பிளட். ஒருவேளை வந்த வழியில திருப்பி போயிடுச்சுன்னா, which means what if it goes back to the right atrium? அது நடக்கக்கூடாதுல்ல. ஆல்ரெடி கஷ்டப்பட்டு பாடியிலேருந்து மொத்த டிஆக்சிஜன் பிளட் எடுத்து வந்திருக்கோம், திருப்பி ரிவர்ஸ்னா கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும் அந்த இடத்துல, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வேல்வ்ஸ் வேணும். இந்த வேல்வ்ஸ் என்ன பண்ணும், இப்படி நிற்கும், சரியா? பிளட் மேலே வரும்போது அப்படியே க்ளோஸ் ஆயிடும், பிளட் மேலே போக முடியாது. ஆனால் சம்டைம்ஸ் என்ன தெரியுமா ஆகும், இந்த வென்ட்ரிக்கல்ல பயங்கர ப்ரெஷர் இருக்கும், பம்ப் பண்ணுறதுனால ப்ரெஷர் இருக்கும். அடிச்சு ஒரு பம்ப் அடிச்சுன்னு ப்ரெஷர் வேல்வ்ஸில் பிச்சிரும். அப்போ அந்த வேல்வ்ஸில் பிஞ்சு போகாமல் இருக்க அந்த வேல்வ்ஸ் வந்து ஹோல்டு பண்ணும். வந்தா இந்த கார்டேட் டெண்டினே. ஸோ கார்டேட் டெண்டினே இஸ் a structure which hold the valve. ஒரு பக்கம் வேல்வ் பிடிச்சிருப்பான், இன்னொரு பக்கம் பேப்பிலரி மசில் ஒரு மசிலை பிடிச்சிருப்பான். இவன் இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறனால தான் அந்த பர்டிகுலர் வேல்வ் வந்து அடிச்சுட்டு போகாமல் இருக்கு, இல்லை ப்ரெஷரில் அடிச்சு பிடிச்சிட்டு போயிடும். ஓகே, ஃபைன். Yes, and now we'll see the mechanism of muscle contraction. ரெடியா இருக்கீங்களா? எஸ், இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இதுக்கப்புறம் கெமிக்கல் கண்ட்ரோல் கார்டினேஷன் பார்த்து நம்ம இந்த ஒரு செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 11th பசங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, யூ மைட் பி இன் 12th, யூ மைட் பி இன் 10th, பட் இஃப் யூ நோ சம்மன் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி ஹூ இஸ் டூயிங் 11th, படிக்கட்டும், படிச்சு நல்ல மார்க் வாங்கட்டுங்கிற மைண்ட் செட் நீங்கள் என்ன பண்ணுங்க, அனுப்பிவிடுங்க. ஓகே, சில பேருக்கு இருக்கும், ஐயோ அவன் படித்தா நல்ல மார்க் வாங்குவான், அனுப்பவே கூடாது. அப்படிலாம் யோசிக்காதீங்களா. அப்படி யோசிச்சிங்கன்னா கர்மா இஸ் லைக் பூமராங், இட் வில் ஹிட் பேக் ஃபார் ஷுர். எல்லாருமே படிப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம், நீங்கள் நல்லா சூப்பராக இருப்பீங்க. இல்லை நான் மட்டும் நல்லா இருக்கணும்ப்பா, அவன்லாம் படித்தா என்னை விட பயங்கரமாக வந்துடுவான்னு யோசிச்சிங்கன்னா அது ரிவர்ஸ் அடிச்சு வைங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட லெட் எவ்ரிபடி கெட் பீஸுங்கிற கான்செப்டில் எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம், சரியா? ஃபைன். ஓகே, இது வந்து இதுக்காக மட்டும் பண்ண அவசியம் இல்லைடா. நான் இது ஏன் சொல்கிறேன்னா ஜென்ரலாக இந்த ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுங்கள். ஃபுட்டாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டஃப், எனி திங், இஃப் இட் இஸ் குட் ஃபார் ஹிம், ஜஸ்ட் ஷேர் இட். ஓகே, ஃபைன். இப்போ மசில் கான்ட்ராக்ஷன் பார்க்கும்போது நமக்கு பேசிக்காக இதெல்லாம் விட்டுருங்க, நான் சிம்பிளாக ஐடியா ஈஸியாக சொல்லித்தரேன். மசில் கான்ட்ராக்ஷன் நமக்கு தெரியும், மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகணும். மசில் கான்ட்ராக்ட் ஆனாதான் ரிலாக்ஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆனது அடுத்து கான்ட்ராக்ட் ஆகும். அது அப்படியே நிற்கின்னு வைங்க, மாட்டிப்போம். கான்ட்ராக்டாகவே இருந்தாலும் பிரச்சனை, ரிலாக்ஸ்டாகவே இருந்தாலும் பிரச்சனை. அப்போ இந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் எப்படி நடக்குதுங்கிறது நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? பார்த்துருவோமா? எஸ், ஃபர்ஸ்ட் குயிக்காக தள்ளி கொடுங்க பார்ப்போம். ஃபாஸ்ட். Okay, super. ஓகேடா, பாருங்க. ஸோ மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கான்செப்ட் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஸோ நீட்டில் இந்த டாபிக் இருக்கும்போது பசங்க பயப்படுவாங்க, ஐயோ இந்த டாப்பிக்கா அப்படின்னு பயப்படுவாங்க. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிற டாபிக், ஆனால் அது ஈஸியாக படிக்கலாம். அது ஈஸியஸ்ட். எனக்கு சின்ன சின்ன விஷயங்களை மாஸ்டர் பண்ணி இந்த டாபிக் ஈஸியாக முடியும். இந்த ஃப்ளோவை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டாபிக் ஈஸியாக முடியும். ஓகே, ஸோ பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்கடா,
மசில் கான்ட்ராக்ட் ஆகணும்னா மசில் மூவ் ஆகணும். ஓகே, மசில் மூவ் ஆனாதான் கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ இந்த மசில்ங்கிறது என்ன, நம்ம மயோஃபைபிள்ஸ்னு பார்த்தோம். ஓகே, அது கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்படியே லைனா இந்த மாதிரி லைனா இருக்கும். இது சார்கோமியர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, பேனிக் ஆகாதீங்க, இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். குயிக் ரிவிஷனுக்காக. ஓகே, தோஸ் நோ ஆல்ரெடி கேன் குயிக்லி ரிவைஸ். ஓகே, நல்லா பாருங்க. அப்போ இந்த பர்டிகுலர் சார்கோமியரை வச்சு நம்ம இதை படிக்க போறோம். அப்போ இந்த சார்கோமியரை பத்தி பார்க்கும்போது உள்ள டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருத்தர் ஆக்டின், இன்னொருத்தர் மயோசின். ஒருத்தன் ஆக்டின், இன்னொருத்தன் மயோசின். அப்போ இந்த ஆக்டின் மயோசினோட மூவ்மெண்ட்டை என்ன சொல்றாங்க, மசில் கான்ட்ராக்ஷன். இவங்க ரிலாக்ஸ் ஆயிட்டா மசிலும் ரிலாக்ஸ் ஆயிடும். கிளியர்? கெட்டிங் இட்? நல்லா கவனிங்களா பசங்களா? இப்போ பாருங்க, நான் இதவே கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். ஓகே, ஸோ நான் மசில் மூவ்மெண்ட் என்ன மீன் பண்ணனா, இந்த மேலே இருக்குல்ல 1 2 3, இவனுக்கு மேலே இருக்கிறதுனால அவன் 1, இவனுக்கு மேலே இருக்கிறனா அவன் 2, இவனுக்கு மேலே இருக்கிறனா அவன் 3. சரியா? இப்போ இந்த 1 2 3 மார்க் பண்ணிக்கல, இவனுக்கு எல்லாம் சென்டர்ல வர்றது தான் கான்ட்ராக்ஷன். சிம்பிளா சொல்றேன், இந்த 3மே சென்டர்ல வருவானுங்க. இப்போ கொஞ்சம் தூரமா இருக்கானுங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு வருவானுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து அதுதான் கான்ட்ராக்ஷன். திருப்பி போயிட்டு அது வந்து ரிலாக்ஸேஷன். சரி, அவ்வளவுதான் விஷயம். ஈஸி as that. ஓகே, ஸோ நல்லா கவனிங்களா. இப்போ இது எப்படி சார் மொழி வரும்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்ல உங்ககிட்ட, இந்த மயோஃபைபர்ஸ்க்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஆக்டின், இன்னொன்று மயோசின். ஒன்று ஆக்டின், இன்னொன்று மயோசின். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், மயோசின் ஒரு பொருள் வந்து இங்க இருக்குண்டா. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஒரு பாம்பு மாதிரி வரைஞ்சு ஒரு தலை வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதான் மயோசின். இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்டா இருக்கும். இன்னும் ஈஸியாக வரையட்டா, எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும். இப்போ என்ன ஆகும் தெரியுமா? சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் பாருங்க. இந்த மயோசின் இருக்குல்ல, இங்க என்ன பண்ணுவோம்னா இப்படியே வளைஞ்சு போய் இங்க ஒட்டிப்பான். ஓகே, வளைஞ்சு போய் ஒட்டிக்கிட்டு அதை முன்னாடி தள்ளி கொண்டு வருவான். அப்புறம் ரிலாக்ஸ்ட் ஆயிடுவான். ரிலாக்ஸ் என்ன ஆகும், எலாஸ்டிசிட்டியில பின்னாடி போயிடும். இவ்வளவுதான் விஷயம். கிளியர்? மயோசின் என்ன பண்ணுது, நேரா பின்னாடி போய் அந்த ஒரு ஹோல்ல அட்டாச் ஆயிடுது. அட்டாச் ஆயிட்டு அதை உள்ள கொண்டு வருது. நான் என்ன சொன்னேன், சென்டருக்கு வந்துருச்சுன்னா கான்ட்ராக்ஷன் நடந்துருச்சு. அதுதான் கான்ட்ராக்ஷன். அப்ப எப்படி ரிலாக்ஸ் கேட்டீங்கன்னா, இப்ப நிக்குதா, இப்ப என்ன ஆகும், இது ரெண்டும் டிட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆயிட்டு டிட்டாச் ஆயிரும். டிட்டாச் ஆன உடனே என்ன ஆகும், மயோசின் அப்படியே நிப்பாங்க, இவன் பின்னாடி போயிடுவான், இவன் பின்னாடி வந்துடுவான். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, you have to understand myosin will bind to the actin and will push the actin front. When it is time to relax, myosin will detach so that actin gets back to its normal position. இவ்வளவுதான் விஷயம். ஈஸி. சரியா? இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். ஒரே பாயிண்ட் அப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, ஒரே பாயிண்ட் டீட்டெயிலாக சொல்ல கேளுங்க. என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் மயோசின் வந்து ஃபர்ஸ்ட் சில பல மெக்கானிசம்ஸ் மூலமா என்ன பண்ணும், அந்த தலையை வந்து நேரா ஆக்டின்ல ஒட்டி இருக்கும். இது ஒரு சைக்கிள் தானே. ஸோ எங்கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்றேன்னா, மயோசின் வந்து ஆக்டின் கூட ஒட்டி இருக்கு. ஓகே, இவன் மயோசின், நான் தான் இந்த ஹெட் தான் மயோசின், இவன் ஆக்டின் அட்டாச் இருக்கு. தெரியுதா? ஓகே, இப்போ என்ன ஆகுது, ஏடிபிங்கிற பொருள் வந்து மயோசின்ல இன்னொரு பகுதியில் அட்டாச் ஆகுது. ஏடிபி பைண்டிங் சைட்ல மயோசின்ல இருக்கக்கூடிய அந்த ஏடிபி பைண்டிங் சைட்ல ஏடிபி அட்டாச் ஆகுது. ஏடிபி அட்டாச் டிட்டாச் ஆயிடும். ஓகே, ஏடிபி அட்டாச் ஆன உடனே இவன் டிட்டாச் ஆயிடுவான். அப்போ டிட்டாச் ஆன உடனே இவன் என்ன பண்ணுவான், அடுத்து ஏடிபி இங்கே தான் இருக்கு. சரியா? ஏடிபி இங்கே தான் இருக்கு. இந்த ஏடிபி லைட்டா அப்படியே ஏடிபி எனர்ஜியா மாறிட்டு இருக்கும். அப்ப அந்த டைம்ல இந்த மயோசின் என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டான்ல அவனை, திருப்பி பின்னாடி போய் இன்னொருத்தனை பிடிச்சிப்பான். ஓகே, பின்னாடி பிடிச்சிட்டான். இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த ஏடிபி வந்து ஏடிபி எனர்ஜி உருவாக்கி வச்சிருக்கு. சரியா? ஏடிபி ஹைட்ரலைஸ் ஆனா
adenosine triphosphate will become கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறா adenosine triphosphate will become adenosine diphosphate plus energy is released கரெக்டா அப்ப இப்போ என்ன ஆகுது ADP plus energy இருக்கு இப்போ அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான் இங்க ஆல்ரெடி பிடிச்சிருக்கான்ல அந்த ஆக்டினை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துருவான் ஓகே புரியுதா அவ்வளவு விஷயம் இப்போ என்ன இருக்கு இப்போ இப்படி நிக்குது ஸ்ட்ரெஸ்ஸா நின்று இருக்கு இப்போ ATP முடிஞ்சிருச்சு அந்த ATP வச்சு நீ புஷ் பண்ணிட்ட இப்போ வேற ATP வரும்போது இவன் டிட்டாச் ஆயிடுவான் ரிலாக்ஸ்ட் ஆயிடும் அவ்வளோதான் விஷயம் கிளியர் மேக் இட் லிசன் வெரி கேர்ஃபுல்லாக குயிக்காக சொல்ல ஒரு பேசிக் டிப் இந்த டிப் இருந்தால் மட்டும் போதும் இந்த டாபிக் நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம் ஓகே ட்ரஸ்ட் மீ பிகாஸ் நான் வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது அவங்க எல்லாமே தேவ் ரிப்பீட்டட் 2-3 times 4 times ஆல்சோ ஹேவ் சீன் ரிப்பீட்டர்ஸ் 5 times ஆல்சோ ஹேவ் சீன் ரிப்பீட்டர்ஸ் அப்போ இந்த ரிப்பீட்டர் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கான்செப்டில் ஒரு முக்கியமான கிராஸ் விட்டுருவாங்க அதாவது அவனுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தெரியாது அப்போ ஸ்டார்டிங் போய் நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு சின்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சா வேலையை முடிச்சிடலாம் ரெண்டே கான்செப்ட் பாருங்க என்ன ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் ஏடிபி இருக்கா சாரி மயோசினும் ஆக்டினும் அட்டாச் இருக்கும் இப்போ என்ன ஆகுது ஏடிபி வருது வந்து ஏடிபி வந்து அட்டாச் ஆன உடனே இவன் டிட்டாச் ஆயிடுவான் ரைட்டானா அப்போ என்ன பண்ணுவான் இந்த ஏடிபி வேலைய ஆரம்பிக்கும் என்னது ஏடிபி எனர்ஜியா மாறக்கு வேலைய ஆரம்பிக்கும் அந்த டைம்ல இந்த மயோசின் சும்மா இருக்காம பின்னாடி போய் ஒருத்தர் அட்டாச் பண்ணிப்பான் அப்பதான் அவன் இழுக்க முடியும்ல அப்போ என்ன ஆகும் இந்த ஏடிபி எனர்ஜியை மாறிடுச்சா எனர்ஜி ரிலீஸ் ஆன உடனே இந்த மயோசின் சும்மா இருக்காம பிடிச்சி இழுத்துடைய ஃப்ரெண்டு கொண்டு வந்துடும் அப்போ சென்டர் போயிட்டு கொண்டு வந்து என்ன ஆகுது கான்ட்ராக்ஷன் நடக்குது இப்போ என்ன ஆகும் இந்த ஏடிபி முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்ட்ரெஸ்டாக நிற்குது இப்போ கரெக்டா இப்போ இந்த ஏடிபி அட்டாச் ஆன ரிலாக்ஸ் ஆகிடும் இதே சைடு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இவ்வளோதான் விஷயம் புரிஞ்சுதா ஈஸியாக முடிக்கலாம் ஈஸியாக பார்க்கலாம் கிளியர் சூப்பர் யா இப்போ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் அதே மாதிரி நான் குயிக்காக ப்ரஷ் அப் பண்ணி தரேன் கேளுங்க நமக்கு தெரியும் நியூரான்ஸ் வந்து நீங்க சொல்றீங்க இம்பல்ஸை பாஸ் பண்ணுது கரண்ட்டை பாஸ் பண்ணுது என்னடா இந்த கரண்ட் என்னடா இந்த இம்பல்ஸ் கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு உண்மையிலே நீங்க வந்து என் பாடிக்குள்ள கரண்ட் போகுது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க அதுவும் லோவர் பிரைமரி கிளாஸஸ்ல நியூரான்ஸ் கேன் கேரி இம்பல்ஸ் ஆர் இட் கேன் டிரான்ஸ்மிட் கரண்ட்னு சொல்லும்போது அப்படியே பார்ப்பாங்க வாவ் அப்படிங்க எப்படி நியூரான்ஸாக பண்ண முடியுது அப்படிங்கிறது ஆனால் டெக்னிக்கலி இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு பயாலஜிஸ்டா டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கும்போது கரண்ட்னா இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க இம்பல்ஸ் என்ன மீன் பண்ணுறாங்க they are nothing but basically the channels opening and closing சேனல்ஸ் இங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது சில சார்ஜஸ் உள்ள வெளியே போகும் அவ்வளோதான் அதுதான் பொட்டன்ஷியல் அந்த பொட்டன்ஷியல் தான் இம்பல்ஸ் சோடியம் உள்ள வரும் பொட்டாசியம் வெளியே போகும் பொட்டாசியம் உள்ள வரும் சோடியம் வெளியே போய் இந்த மாதிரி மாறி மாறி போய்கிட்டு வருதுல அந்த ஒரு பொட்டன்ஷியல் தான் இம்பல்ஸ்னு சொல்றோம் புரிஞ்சுதா அப்போ இந்த இடத்துல ஒரு நியூரான் எப்படி இதை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயம் இருக்குடா ஓகே ஒன்று டீபோலரைசேஷன் இன்னொன்று ரீபோலரைசேஷன் இன்னொன்று ஹைப்பர் போலரைசேஷன் நல்லா கவனிங்க ஒன்று டீபோலரைசேஷன் இன்னொன்று ரீபோலரைசேஷன் இன்னொன்று ஹைப்பர் போலரைசேஷன் அப்போ டீபோலரைசேஷனா என்ன பேசிக்காக நீங்கள் ஒரு நியூரான் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே போவோம் ஓகே நியூரான் எடுக்கிறீங்க அப்போ நியூரானுக்குள்ள ஒரு சார்ஜ் இருக்கும் நியூரான் வெளியே ஒரு சார்ஜ் இருக்கும் கரெக்டாக இல்லையா நீங்கள் நியூரான் வரைஞ்சிக்கிறீங்களா அப்படி நியூரானுக்குள்ள ஒரு சார்ஜ் இருக்கும் நியூரானுக்கு வெளியே ஒரு சார்ஜ் இருக்கும் ஓகே ஸோ இப்போ என்ன ஆகுது நியூரான் உள்ள வெளியே அப்படியே மிக்ஸ் ஆகி நிற்கிது ஓகே நிறைய சார்ஜ் இருக்கு ஆனால் நம்ம பேசிக்காக ரெண்டே விஷயம் வந்து அடிப்படையாக வச்சு படிக்க போகிறோம் ஒன்று சோடியம் ஒன்று பொட்டாசியம் சோடியமும் பொட்டாசியமும் மட்டுமே அடிப்படையாக வச்சு நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் படிக்க போறோம் ஓகே சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 3 பாயிண்ட் தான் யா clear I'll make it listen very carefully so this is the first scenario neuron second scenario third scenario இப்போ நல்லா கவனிங்க பசங்களா உள்ள வந்து நியூரான்ல என்ன பண்ணா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஓகே இப்போ நல்லா யோசிங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ எங்கிட்ட சோடியம் பொட்டாசியம் இருக்கு அவங்கிட்ட சோடியம் பொட்டாசியம் இருக்கு எங்கிட்ட எக்ஸ்ட்ராவா குளோரைடு இருக்கு ஸோ டெக்னிக்கலி ஐ ஹேவ் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு அவங்கிட்ட சோடியம் பொட்டாசியம் மட்டும் தான் இருக்கு குளோரைடு ரொம்ப கம்மியாக இருக்கு ஆர் இன்னும் ஈஸியாக சொல்லிட்டா எங்கிட்ட சோடியம் பொட்டாசியம் குளோரைடு பின்ன சில நெகட்டிவ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு ஓகே அவங்கிட்ட அது இல்லை அப்போ இல்லை யார் பாசிட்டிவ் அவன் தான் பாசிட்டிவ் நான் வந்து நெகட்டிவ் கரெக்டா இப்போ என்ன ஆகுது அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சோடியம் நான் கடன் வாங்குறேன் அப்போ நான் என்னவா மாறுவேன் பாசிட்டிவாக மாறுவேன் எதனால பாசிட்டிவாக மாறி இருக்கேன் ஏன் என்னோட நெகட்டிவ் ப்ரோட்டீன்ஸ் கொடுத்துட்டேனா இல்லை நெகட்டிவ் ப்ரோட்டீன்ஸ் எங்கிட்ட தான் இருக்கு எக்ஸ்ட்ராவா பாசிட்டிவ் சார்ஜ் வந்த உடனே நெட் சார்ஜ் டோட்டல் சார்ஜ்
the total amount of charge has become positive now. புரிஞ்சுதாடா? இங்கிட்ட சோடியம் பொட்டாசியம் பாசிட்டிவா இருக்கு, கூடவே சில நெகட்டிவ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஆனா ஓவராலா பார்த்து நெகட்டிவ் ப்ரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கனால நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு இருக்கு. இப்போ நான் சோடியமா கடன் வாங்குறேன். சோடியமா கடன் வாங்கின உடனே எனக்கு மொத்த சார்ஜ் இப்போ சம் சார்ஜ் பாசிட்டிவா மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் எனக்கு வேண்டாம், எனக்கு நெகட்டிவ் தான் வேணும். எப்பவுமே நமக்கு பல எப்படி கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ என்ன ஆகணும், நம்ம இந்த பாசிட்டிவை திருப்பி நெகட்டிவா மாற்றணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம நெகட்டிவா தான் இருக்கான். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் எப்படி பாசிட்டிவாக மாற்றணும், எனக்கு ஒரே வழி நெகட்டிவ் அயன்ஸ் அனுப்புறது. ஆனால் நெகட்டிவ் அயன்ஸ்லாம் அனுப்ப முடியாது, அது போகிறதுக்கான வழி இல்லை. அப்போ எனக்கு ஒரு வழியே இல்லை. நான் அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கடன் வாங்கினேன்ல, அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அனுப்பிட்டேன்னா எனக்கு திருப்பி நெகட்டிவ் ஆயிரும். அதான் கான்செப்ட். என்ன பண்ணுறேன், நான் சோடியம் அவங்ககிட்ட வாங்கிட்டேன். சரி, ஓகே, நெகட்டிவ் அயன்ஸை அனுப்ப முடியல, ஓகே விடு. சோடியம் அனுப்பலாம் பார்த்தா சோடியமே அனுப்ப முடியல. ஏன்னா இந்த சோடியம் எப்படி வரும்னா ஒரு சேனல் வழியே வரும். ஓகே, வந்த உடனே சேனல் க்ளோஸ் ஆகிடும். இப்போ சோடியமால போகிறதுக்கு பார்த்தா சேனல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு லேசி சேனல் அவன் ஒரு வேலை பண்ணதுக்கு ஹாஃப் ஊஃப்னு இருப்பான். இப்போ என்ன ஆகுது, இந்த பொட்டாசியம் மட்டும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பேலன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். நான் அவனை அனுப்ப போகிறேன். நான் பொட்டாசியம் நிறைய அனுப்பிடுவேன். அனுப்பினோன்னா என்ன ஆகும், எனக்கு நெட் சார்ஜ் இப்போ திருப்பி பழைய மாதிரி நெகட்டிவ் ஆயிடுது. ஓகே, சம்டைம்ஸ் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப நேரமாக அனுப்பிட்டேன் பொட்டாசியம். பொட்டாசியம் போகுது 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 போகுது, நிறைய போயிடுச்சு. எனக்கு நெகட்டிவ் உச்சக்கட்ட நெகட்டிவ் ஆயிடுச்சு, ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சு. அது நமக்கு ஆபத்து. ஸோ என்ன ஆச்சு, திருப்பியும் அது என்ன ஆகும், திருப்பியும் வழக்கம் போல் அந்த சோடியம் சேனல்ஸ் ஓப்பன் ஆகி அது வெளியே போய் பொட்டாசியம் உள்ள வந்து ரெஸ்டிங்காக மீட் பண்ணும். இந்த கதை நல்லா இருந்துச்சா? இந்த கதை தான் இங்கே பார்ப்போமா. ஸோ பாருங்க, டீபோலரைசேஷன் அப்போ என்ன சொன்னான்னு, நியூரான்குள்ள நெகட்டிவாக இருக்கும், வெளியே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ உள்ள வந்து நெகட்டிவாக இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, அண்ட் ஆல்சோ ஆனியன்ஸ் இருக்கு. ஆனியன்ஸுங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ், அவங்க வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. சரியா? ஆனால் சோடியம் பொட்டாசியம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ என்ன ஆகுது, உள்ள இருக்க நெகட்டிவாக பாசிட்டிவாக மாத்திருக்கு. சோடியம் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ இங்கே சோடியம் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும், சோடியம்ங்கிற பொருள் உள்ள வர ஆரம்பிக்கும். உள்ள வந்தோன்னா உள்ள சோடியமோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்போ சோடியம் ஆல்ரெடி இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கு. இப்போ சோடியம் ஜாஸ்தியான நெட் சார்ஜ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ உள்ள இங்கே நெகட்டிவா இருந்து இப்போ என்னாச்சு, பாசிட்டிவா மாறிடுச்சு. பாசிட்டிவா மாறிடுச்சா? நல்லா பாருங்கடா, சோடியம் இன்ஃப்ளக்ஸ் யூ கால்ட் as டீபோலரைசேஷன். அப்போ -70 இருந்த என்னோட சார்ஜ் இப்போ +45 மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஐயோ எனக்கு பழையபடி நான் மைனஸ் தான் வேணும்னு சொல்லி சோடியம் சேனலை திறக்க பார்க்குறேன், முடியல. நெகட்டிவ் ப்ரோட்டீன்ஸ் அனுப்ப பார்க்குறேன், முடியல. அப்போ நான் பொட்டாசியம் அனுப்புறேன். ஸோ எஃப்ளெக்ஸ் சென்டிங் அவுட், எஃப்ளெக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் கால்ட் as ரீபோலரைசேஷன். அதை அனுப்பின உடனே சார்ஜ் 45 திருப்பி -70க்கு மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப அனுப்பிட்டேன். அப்போ -70 -90க்கு போயிடுச்சு. ஆளாடே அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் திருப்பி என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்டிங் பொட்டன்ஷியலாக வந்து அது ரிலாக்ஸ்டாக வந்துடுது. ஓகே, ஸோ இதுவுமே ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். சரியா? இது நம்ம என்ன பண்ணுவோம், ஹையர் கிளாஸஸ்ல அடுத்த அகாடமிக் இயர்ல டீட்டெயில்டா பார்ப்போம். எப்படி போகுது, எப்படி வருது, ஏன் வரல, ஏன் வரா, எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சிடலாம். ஓகே, இதெல்லாம் ஈஸி, கவலையே படாதீங்கடா, எல்லாம் கடை முடிச்சலாம். சரியா? இது அதே மாதிரி தான் பாருங்க. இந்த கிராஃப் பாருங்க, இப்போ -17 இருக்கு பாத்தீங்களா? இப்போ டீபோலரைசேஷன் நடந்த உடனே என்ன ஆகுது, பாசிட்டிவ்க்கு போயிடுது. பாசிட்டிவ் போன உடனே என்ன பண்ற, பொட்டாசியம் திருப்பி அனுப்புறேன். அப்போ நெகட்டிவ் ஆகுது, இங்க நிக்கணும். ஆனா நிறைய பொட்டாசியம் அனுப்புறதுனால நிறைய இறங்கிருச்சு. தட் இஸ் த திங், சிம்பிள். ஓகே, ஸோ இதையுமே நம்ம டீட்டெயிலாக தனியாக வரைஞ்சு உங்களையும் வரைய வச்சிடலாம், கவலையே பட வேண்டாம். ஓகே, அடுத்து ஸோ இம்பல்ஸ் கனெக்ட் பண்ணும்போது அப்படிதான் தான் நமக்கு இந்த நியூரான்ஸ்ல ஆக்சான் ஒரு பகுதி இருக்கு, ஒரு லேயர் இருக்கு. அப்போ இந்த ஆக்சான்ல 2 விஷயம் இருக்கும், ஒன்று மைலின்ஸ் இருக்கும், இல்லை ஒன்றுமே இருக்காது. மைலின்ஸ் இருக்குன்னா, மைலின் ஷீத்னு ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பேர் மைலினேட்டட் நியூரான். மைலின் ஷீத் இல்லைன்னா நான் மைலினேட்டட் நியூரான். அப்போ மைலின் ஷீத் இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இப்போ ஜென்ரலா மைலின் ஷீத் இல்லை. அப்போ என்ன ஆகணும், ஒவ்வொரு சோடியம் சேனலும் ஒவ்வொரு பொட்டாசியம் சேனலும் ஓப்பன் பண்ணி போகணும். தலையெழுத்து போற அவனுக்கு. அப்போ சில நியூரான்ஸ் என்ன இருக்குன்னா, ஆக்சான்ல என்ன இருக்குன்னா இந்த மைலின் ஷீத் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா,
இந்த myelin sheath இருக்கும்போது என்னால இங்க இருக்கிற channels access பண்ண முடியாது. ஏன்னா this myelin sheath is protecting or covering them. So what I'll have to do is இங்க இருக்கிற channel வந்து அடுத்து பாஸ் பண்ணனும்னா இங்க தான் வரணும். இங்க தான் ஓபனிங் இருக்கு. அங்க myelin sheath இருக்காது, டிஸ்கன்டினியூஸா இருக்கும். அப்ப என்ன ஆகுது, எனக்கு இந்த பகுதி ஃபுல்லா வர முடியல. ஏன்னா கவர் பண்ணிருக்கான். அதனால ஒரே ஒரு ஜம்ப் அடிக்க அதுக்கு வந்துட்டேன். அப்ப எனக்கு ஈஸியா போயிடலாம்ல. 50 சேனல் திறந்த இடத்துல நான் 25 சேனல் திறந்தப்போ என்ன ஈஸி நான் வந்து உள்ள வந்துடலாம். This is the basic idea behind this myelin sheath. Clear? Got it? Yeah. இப்போ குயிக்கா இந்த ஹார்மோன்ஸ் பார்த்து நம்ம இந்த சாப்டரோட இந்த செஷன் மைண்ட் அப் பண்ணுவோம். ஓகே, ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு குயிக்காக நான் ப்ரஷ் அப் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பாட்னிக்கு முடிச்சிட்டோம்னா நம்ம 11th பேசிக் செஷன் முடிஞ்சு நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆரம்பிப்போம். டீட்டெயிலாக டீச் பண்ணுற மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆரம்பிச்சு ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம 1 by 1 சாப்டர் பை சாப்டர் லெசன் பை லேப்ஸ் எல்லாம் பிரிச்சு மேய்ச்சிடலாம். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ குவிக்லி வில் see that. Yes, I can understand guys, since this is the first live I am going for 11th channel. Okay, நம்ம வந்து இந்த சேனல் வந்து actually 12th channel வந்து last year ஆரம்பிச்சு 12th we have n good number of subscribers. 0ல ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ நாங்களே தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். 0ல ஆரம்பிச்சு இப்போ 22,000 plus subscribers இருக்காங்க எங்களுக்கு. இப்போ 11th இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஆனா அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு வைங்க, பசங்க அப்படியே அழகா உள்ள வந்து 12th வந்துடலாம். Okay, so easily you can get good marks. சரியா? புரிஞ்சுதா பசங்களா? Fine. So 11th seriousness இருக்காது எனக்கு தெரியும், but since you're competing, since you're planning to compete any competitive exams, you will have to know 11th. Okay, so state board channel 11th வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. Technically this academic இருந்து ஆரம்பிக்க போகுது, so யூட்டிலைஸ் பண்ணி நிறைய இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரியா? Those who are in 11th and have not seen our lectures, அதே நீங்க இருக்கிற அதே சேனல்ல லைவ்லயோ வீடியோஸ்லயோ போய் பார்த்தீங்கன்னா லைவ்ல பாருங்க. லைவ்ல we would have taken all the lessons, then you will understand. Okay, got it. Super. Fine. So hormones பாருங்க, நமக்கு மொத்தமா we have few hormones. We'll quickly list it out. சரியா? so பாருங்கடா, நமக்கு என்ன இருக்கு, நான் இந்த ஹார்மோன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ற பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் TRH, தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். அப்ப பேர்லயே தெரியுது. ஓகே, இது வந்து என்ன பண்ண போகுது, நமக்கு TSH ரிலீஸ் பண்ணும். நமக்கு மொத்தம் நீ ஞாபகம் வச்சுக்கோடா. ஃபர்ஸ்ட் ஹைப்போதலாமஸ் ஒரு பகுதி இருக்கு, பிட்யூட்டரின்னு பகுதி இருக்கு. ஹைப்போதலாமஸ் சில பகுதி பிட்யூட்டரிக்கு போனாதான் பிட்யூட்டரியில சில பகுதி வெளியே வரும். எப்படி, ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் லீடர் கிட்ட சொல்லி கிளாஸ் லீடர் அந்த வேலையை சொல்றது. கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் டீச்சர் இன்னும் இந்த ஹைப்போதலாமஸ் TRHங்கிற ஒரு வேலையை கொடுக்குது. யாருக்கு? ஆன்டீரியர் பிட்யூட்டரி இன்னும் கிளாஸ் லீடருக்கு. இந்த கிளாஸ் லீடர் இன்னும் ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்ன பண்ணுது, இந்த TRH வாங்கி ஓகே சொல்லி TSH ரிலீஸ் பண்ணுது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. இவ்வளவுதான் கதை. ஹைப்போதலாமஸ் gives instruction to pituitary, pituitary in turn gives instruction to the target organs. So hypothalamus give TRH, thyroid releasing hormone, instruction to the pituitary. pituitary என்ன பண்ணும், TSHங்கிற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை டார்கெட் ஆர்கன்ஸ் தைராய்டு கிளாண்ட் ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ உனக்கு எல்லாம் என்ன ஹார்மோன்ஸ், ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ். சரியா? அதே மாதிரி CRH. அப்ப CRH எங்க ஆக்ட் ஆகும், நேரா போய் கார்டிகால் ஆக்ட் ஆகி ACTH ரிலீஸ் பண்ண வைக்கும். அதே மாதிரி பாருங்க GnRH கோனாட்ஸ்ல ஆக்ட் ஆகும். எப்படி, ஃபர்ஸ்ட் டைம் ஆன்டீரியர் பிட்யூட்டரி போவான். ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போயிட்டு ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து அங்கிருந்து FSH LHங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகி நேரா கோனாட்ஸ் போகும். யார் கோனாட்ஸ்? ஓவரி டெஸ்டிஸ். இதை நம்ம டீடைலா பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு, GHRH, GHIH, PRH, PH. All these are hypothalamic hormones which are meant to instruct pituitary. As a result, pituitary gets the instruction and releases the hormones or necessary hormones from the target organs. Simple, clean. Okay. Yeah. So detail la paakala parunga. Yeah. So anterior pituitary நமக்கு pituitary எடுத்தா மூணு பகுதி இருக்கு. பட் ரெண்டு பகுதி பாப்போம். ஒன்னு வந்து anterior pituitary, இன்னொன்னு posterior pituitary. Anterior pituitaryங்கிறது adenohypophysis. Okay? Posteriorங்கிறது neurohypophysis. அப்ப இந்த anterior pituitary என்னும் adenohypophysis நமக்கு இவ்வளவு ஹார்மோன்ஸ் இருக்கு.
பாருங்க என்னது growth hormone, thyroid stimulating hormone. Yes, we have ATC, cortisol ordu, FSH irukku, LH irukku. I believe you guys know all these things. No, LH is witnessing hormone, FSH is follicle stimulating hormone, and prolactin PRL, and MSH is melatonin. avladha முடிஞ்சது. சோ இது எல்லாமே எங்க பார்க்கலாம்னா anterior pituitary பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா டீடைலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும். இவன் ஒருத்த மட்டும் இந்த வசீகரன்ல வசி மாற்ற மாதிரி இவன் மாட்டுவான் பாருங்க. Pars intermediate. Actually, technically, they are not anterior pituitary. That's not like pituitary. மூணு பகுதி இருக்கு. Anterior pituitary, posterior pituitary, central pars intermedia. அப்ப இந்த pars intermedia வரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த MSH. ஓகே, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 1 மார்க். சரியா? ஓகே, சோ ஓகே நம்ம adeno hypophysis பார்த்தாச்சு. சார் அப்படி என்ன சார் இருக்கு நியூரோ ஹைப்போஃபைசிஸ்? ரெண்டு. ஓகே, ரெண்டு. ஒன்னு ஆக்சிடோசின், இன்னொன்னு ADH. ஒன்னு ஆக்சிடோசின், இன்னொன்னு ADH. ரெண்டு. மீதி எல்லாமே இதுல இருக்கு. anterior pituitary and pars intermedia மட்டும் நமக்கு ஒன்னு MSH இருக்கு. அவ்வளவுதான்டா. இது ஈஸி. சரியா? இது என்ன பண்ணும்? ஆக்சிடோசின் நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணும். யூட்ரஸ்ங்கிற பொருளை கான்ட்ராக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா அந்த குழந்தைய வெளியே வரக்கு ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் மில்கை எஜெக்ட் பண்றதுக்கு, அதாவது மேமரி கிளாண்ட்ஸ் இருந்து மில்க் உருவாகிறதுக்கு ப்ரொலாக்டின் வேணும். ஆனா அந்த மில்க் அப்படியே வெளியே வரணும்னா it has to travel through all the ducts, parts and nipple. It has to have oxytocin. That is the reason it's called as ejecting hormone. அடுத்து பாருங்க ADH, vasopressin இருக்கு. இவன் என்ன பண்ணுவான்? கிட்னிக்கு போயிட்டு வாட்டர்ல ரீஅப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும். எனக்கே தண்ணி இல்ல, அந்த தண்ணியை வேற அப்படியே அடிச்சிட்டு போறானுங்க. அப்ப என்ன பண்ணும்? ரீஅப்சார்ப் பண்ணும். அதுக்கு இந்த ADH ஹெல்ப் பண்ணும். ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் ADH. சரியா? யா, நம்ம பார்த்த அந்த ஹார்மோன்ஸ் தனியாக லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. தைராய்டு கிளாண்ட் நமக்கு மொத்தமா we have few things we have to know. ஒன்னு வந்து T3, இன்னொன்னு T4. ஓகே, தைராக்சின் ஒன்று இருக்கு, ட்ரையாய்டோ தைரோனின் இருக்கு. இவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவானுங்க? ஒருத்த மெட்டபாலிசம் ஜாஸ்தி பண்ணுவோம். அப்படியே தைராய்டு கிளாண்ட் ரொம்ப முக்கியமான கிளாண்ட். நீங்க நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் எப்படின்னா தைராய்டு கிளாண்ட்னா கழுத்து சம்மந்தப்பட்டது, கழுத்து தான் பிரச்சனை வரும், அசிங்கமா இருக்கும் பார்க்கறது. அதெல்லாம் இல்லை தைராய்டு கிளாண்ட். ஓகே, தைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணும்னா it will regulate all your metabolism. உங்க மெட்டபாலிசம், நீங்க சாப்பிட்றது, செரிக்கிறது எல்லாமே பார்த்துக்கும். அப்ப தைராய்டு கிளாண்ட்ல இஷ்யூஸ் வரும்போது உங்க மெட்டபாலிசம் அங்க பாதிக்கப்படுது. சரியா? சோ பாருங்க, increases metabolism. அடுத்து தைராக்சின் பாருங்க, regulates BMR, basal metabolic rate. நான் எவ்வளவு ஃபாஸ்டா டைஜஸ்ட் பண்றது எல்லாமே இதுல வந்துரும். அடுத்து கால்சிட்டோனின், எனக்கு வந்து பிளட்ல வந்து கால்சியம் ஜாஸ்தியா இருக்கு, இது தேவையில்லை அவ்வளோ. அப்ப அது கம்மி பண்றதுக்கு கால்சிட்டோனின். ஒருவேளை கம்மி ஆயிடுச்சு, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, அப்ப அது ஜாஸ்தி பண்றது we have பாராதார்மோன். சரிதா? ஸோ பாராதார்மோன் என்ன பண்ணும்? எனக்கு வந்து பிளட்ல கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி? எலும்பு உடச்சு கொடுத்துரும். ஓகே, எலும்புல இருக்கிற கால்சியம் எல்லாம் சுரண்டி எடுத்து பிளட்ல அனுப்பி கொடுத்துரும். சரியா? அடுத்து அட்ரினல் கார்டெக்ஸ்ல நமக்கு 3 ஹார்மோன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆல்டோஸ்டெரான், இன்னொன்னு கார்டிசோல், இன்னொன்னு ஆண்ட்ரோஜன்ஸ். ஆண்ட்ரோஜன்ஸ் ஈஸி, நீங்க எழுதிடுவீங்க. என்னது? மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு தேவையானது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகும். ஆண்ட்ரோஜன்ஸ், டெஸ்டோஸ்டெரான், இது எல்லாமே தெரியும், நீங்க எழுதிடுவீங்க. எஸ், கார்டிசோல் பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்டா. ஓகே, நீங்க எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய எனர்ஜி வேணும். அப்ப நிறைய குளுக்கோஸை உடைக்கும். அது குளுக்கோஸை உடைக்கிறது, எனர்ஜி ஏத்துற வேலையில பிஸியா இருப்பான். அப்பதான் அதனால சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸாம் டைம்ல நிறைய படிப்பானுங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுவானு, சாக்லேட் திம்பானுங்க, அது திம்பானுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் உருவாகுது. அப்போ இந்த ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் பண்ணி நிறைய குளுக்கோஸ் உடைக்குது. இப்போ எனக்கு எனர்ஜி வேணும், குளுக்கோஸ் பத்தல, அப்போ இந்த குளுக்கோஸை நம்ம சாப்பிட தூண்ட வைக்கும். அதான் விஷயம். சரியா? அடுத்து ஆல்டோஸ்டெரான், அது என்ன பண்ணுது பாருங்க, சோடியமை ரிட்டர்ன் பண்ணி பொட்டாசியமை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். எதுக்கு சார்? நம்ம பாடியை வந்து ஒர்க் ஆகணும்னா 2 விஷயம் முக்கியம், சோடியம் பொட்டாசியம். இந்த சோடியம் பொட்டாசியம் ஒரு லெவல்ல ஸ்டேபிளா இருக்கணும். அது ஸ்டேபிளா இல்லைன்னு வைங்க, நம்ம பாடியில் நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ ஸ்டேபிள் பண்ணி வைக்கிறது யாருன்னா திஸ் இஸ் ஆல்டோஸ்டெரான் கை. ஓகே, எப்படி பண்றான்? சோடியம் உள்ள வச்சு பொட்டாசியம் வெளியே அனுப்பி ஸ்டேபிள் பண்ண வைக்கிறான். சரியா? ஓகே, குட். அடுத்து அட்ரினல் மெடுலா பாருங்க. அடுத்த பகுதி என்ன இருக்கு? அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். இவன் என்ன பண்ணுவான்? ஹார்ட், லிவர், மசில் டார்கெட் பண்ணுவான். ஃபிளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஓகே, இப்போ ஒரு பாம்பு வருது, அந்த இடத்துல நம்ம வந்து ஹே நல்லா இருக்கே பாம்பு நிற்க முடியாது, நம்ம ஓடணும், தலை தெரிச்சு ஓடணும். அப்போ நமக்கு எனர்ஜி வேணும், ஹார்ட் பம்ப் ஆகணும். அதெல்லாம் யார் பண்றது? ஹார்மோன் தான். பம்ப் போயிடுச்சு, அப்போ நம்ம ஐயோன்னு இருக்க முடியாதுல்ல. ஸோ ரிலாக்ஸ் ஆகணும், அப்போ ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகணும், பிளட் ப்ரெஷர் கம்மி ஆகணும். அது பண்றது நார் அட்ரினல். சரியா? ஓகே, ஸோ 2 பேரும் என்ன பண்றானுங்க? ஹெல்ப்ஸ் அஸ் இன் த ஃபிளைட் அண்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸ். கிளியர்? யா. அண்ட் பான்க்ரியாஸ்ல மொத்தமா 3 ஹார்மோன்ஸ் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ். பார்த்துருவோமா? பாருங்க, ஒருத்தன் இன்சுலின், இன்னொருத்தன் குளுக்கோகான், இன்னொருத்தன் சோமோட்டோஸ்டாட்டின்.
ஸ்டாட்டின்னால என்ன அர்த்தம்னா மோஸ்டா இன்ஹிபிட்னு அர்த்தம். அப்போ சொமட்டோஸ்டாட்னா pancreasல இருக்கிற மொத்த ஹார்மோன்ஸையும் முடிச்சுட்டுருவான், இன்ஹிபிட் பண்ணிடுவான். இன்ஹிபிட்ஸ் இன்சுலின் குளுக்கோகான். அப்போ இன்சுலின் என்ன பண்ணுது, நமக்கு பிளட்ல குளுக்கோஸ் லெவல் கம்மி பண்ணுது. நிறைய குளுக்கோஸ் லெவல் ஆயிடுச்சு, அதை கம்மி பண்றது இன்சுலின். ரொம்ப கம்மியா இருக்கு, ஜாஸ்தி பண்றது குளுக்கோகான். ஓகே, ஸோ இன்சுலின் ரெடியூசஸ் blood sugar level and glucagon increases blood glucose level. சரியா, இதுவும் ஈஸி தான். அடுத்து பாருங்க, டெஸ்டிஸ் கோனாட்ஸ் பார்த்துருவோமா? யா, ஸோ டெஸ்டிஸ் அண்ட் we have ovary. So testisல primary release ஆகிற ஹார்மோன் testosterone. We know that. Leydig cellsங்கிற ஒரு செல் வழியா Leydig cells வழியா இந்த டெஸ்டிஸ் ரிலீஸ் ஆகும். சரியா, இது என்ன பண்ணும் நேரா ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல் ஆகும் டெஸ்டோஸ்டெரான். இப்போ ஃபீமேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பகுதி தான். ஒன்று கிராஃபின் ஃபாலிக்கல், இன்னொன்று ஓவரி, இன்னொன்று கார்பஸ் லூட்டியம். இது என்ன தெரியுமாடா, ஒரு ஃபாலிக்கல் இருக்கும், பிரைமரியா குட்டியா இருக்கும். அந்த பிரைமரி ஃபாலிக்கல் செகண்டரி ஆகும், டெர்ஷரி ஆகும், கிராஃபியன் ஆகும், அப்புறம் கார்பஸ் லூட்டியமா மாறும். இன்னும் தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த எக் இருக்கா நமக்கு தேவையான ஓவம், அது பிரைமரி ஃபாலிக்குள்ள பத்திரமா இருக்கும், அது பெருசாகும். செகண்டரி ஃபாலிக்குலாக ஆகும், ஓம் அப்பவும் பத்திரமா தான் இருக்கும். டெர்ஷரி ஃபாலிக்கல் ஆகும். கிராஃபின் ஃபாலிக்கல் ஆன உடனே ஓம் வெளியே வர ஆரம்பிச்சு. அப்போ வெளியே வந்த உடனே கிராஃபின் ஃபாலிக்கல் வேலை இல்லை, அவன் கார்பஸ் லூட்டியமா மாறிடுவான். இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம என்ன பார்ப்போம், 1 by 1 பார்த்துருவோம். சரி, கவலைப்பட வேண்டாம். பட் திஸ் இஸ் பேசிக் கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது இந்த கிராஃபின் ஃபாலிக்கல் வந்து ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். ஓவரிங்கிறது ரிலாக்ஸ் ரிலீஸ் பண்ணும். கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்டரோன் ரிலீஸ் பண்ணும். இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுது, மொத்த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமே ஆட்டி படைக்குது. மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல இருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான். இந்த 3 பேர். சரியா, காட் இட். ஸோ பசங்க என்ன பண்ணியாச்சு, நமக்கு இன்னைக்கு குயிக்கா ஒரு பிரஷ் அப் செஷன் பார்த்தாச்சு. நம்ம நிறைய பேர் இந்த கான்செப்ட் பார்த்து தெரிஞ்சவங்க குயிக்கா ரிவிஷன் பண்ணிருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தான் படிக்கிறேன் சார், நான் ஒண்ணுமே 11th படிக்கிறேன், பயமா இருக்குன்னு கவலையே பட வேணாம்டா. we will plan accordingly. சரியா, நமக்கு இப்போ எப்படி ஆன்லைன் எக்ஸாம் வரப்போகுது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம செஷன்ஸ் கொண்டு போய் இன்பார்ட் டிஸ்கஸ் பண்ணி அழகாக பாஸ் ஆயிடலாம். 12th வந்தக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் 12th படிக்கும்போது சைட் பை சைட் 11th நம்ம படிச்சிடலாம். சரியா, ஏன்னா 11th நம்ம இண்டிவிஜுவலாக 1 by 1 சாப்டர் பை சாப்டர் லைன் பை லைன் தெளிவாக எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் யுவர் ஆனுவல் எக்ஸாம்ஸ். சரியா, ஸோ பசங்களா ஸ்டே டியூன். ஆல் தி வெரி பெஸ்ட். பை.